கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மாதத்தின் முதல் நாளில் 2வது ஆராதனையில் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்குரிய வேத பகுதி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது 5வது 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது 5வது 6வது வார்த்தை, 292வது பக்கம். தேங்க்யூ ஜீசஸ். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? அருமையான 3 முத்தான வார்த்தைகளை நம்ம வாசிக்கவும், அவைகளில் ஒரு வார்த்தையை நம்ம கருத்தாய் தியானிக்கவும் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். முதல்ல அந்த 4வது வசனத்தை பார்த்தா, யுத்தத்தில் சேவகம் பண்ணுகிறவர்கள். தண்டு என்றால் யுத்தம், படை, இராணுவம். இந்த தண்டில் சேவகம் பண்ணுகிற வேலை செய்கிற எவனும் தன்னை இராணுவத்தில் படையில் சேர்த்து கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி உலகப்புறமான வேலைகளில் அவன் சிக்கி கொள்ள மாட்டான். இப்போ பாருங்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துடணும். இந்த இப்போ இருக்கிற இராணுவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இராணுவத்தில் இருக்கிற யாரும் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போக முடியாது. அவங்க ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்கு அங்கே போய் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரம் அவர்களுக்கு வேலை நேரம். எந்த நிமிடத்தில் மேலதிகாரிகள் அழைப்பு கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் அவங்க போய் பணியில் செயல்படணும். ஒருவேளை அவங்க வீட்டோடு இருந்தாங்கன்னா அவங்க போக முடியாது, பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கி கொண்டால். அப்போ சேவகம் பண்ணுகிறவர்கள், தண்டில் இருக்கிறவர்கள், யுத்தத்தில் இருக்கிறவர்கள் வேறே வேலை செய்யக்கூடாது. வேறு வேலை செஞ்சோம்னா அவங்களுக்கு அந்த யுத்தத்தில் கரெக்டாக செயல்பட முடியாது. அதனால தான் இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒரு மனுஷன் 2 பேர்த்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஊழியம் செய்யணும்னு வேதம் சொல்லுது. இங்கே அடுத்த வார்த்தையை பாருங்கள், ஒரு யுத்தம் பண்ணினால் மல்யுத்தம். அந்த மல்யுத்தம் பண்ணுகிறவன் ஒரு சட்டம் இருக்குது. அதில் கன்னத்தில் அடிச்சிடக்கூடாது, கண்ணை குத்திடக்கூடாது, அல்லது உயிர் நாடிகளில் எந்த பகுதியும் தொற்றக்கூடாது. எப்படி யுத்தம் பண்ணணும்னு அதுக்கு ஏற்கனவே ஒரு வரையறை வைக்கப்பட்டிருக்கு. அந்த வரையறைப்படி தான் அவங்க யுத்தம் பண்ணணும். எதிரி முன்னாடி நிற்கிறான்னு சொல்லிட்டு திடீர்னு அவன் கண்ணை குத்துறதோ அல்லது அவனுடைய உயிர் நாடிகளில் ஆபத்தை உண்டாக்குறதோ செய்யக்கூடாது. அப்போ அப்படி செய்தால் அவன் முடிசூட்டப்பட மாட்டான். அப்போ அந்த யுத்தத்திற்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற சட்டத்தின்படி அவன் யுத்தம் பண்ணினால்தான் முடிசூட்டப்படுவான். அப்போ சண்டைக்கு போகிற சேவகத்தில் இருக்கிறவனும் கரெக்டாக சேவகம் பண்ணணும். யுத்தம் பண்ணக்கூடிய மல்யுத்த வீரர்களும் கரெக்டாக மல்யுத்தம் பண்ணணும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். விவசாய நிலத்தில் அவங்க விவசாயிகள் விவசாயம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய பிரயாசத்தோடு தான் செய்வார். வயலை உழுவாங்க, ஓரத்தை கொத்துவாங்க, நெல்லை முளைக்கட்டி வைப்பாங்க. அதுக்குன்னு நிறைய பணங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் விவசாயத்தில் கொண்டு போய் பணத்தை கொட்டுறாங்க. என்ன எதிர்பார்ப்பு? கட்டாயம் நிலம் நமக்கு பலன் கொடுக்கும், அது முளை விடும், அது கதிர் விடும், அது ஏற்ற நேரத்தில் பூ பூத்து காய் காய்த்து தன்னுடைய பலனை கொடுக்கும் என்று சொல்லி எல்லா விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே பவுல் எழுதுகிறாரு தீமோத்தேயுக்கு, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி என்ன பண்ணுவானா, பலனில் முந்தி பங்கடைவானா. இன்றைக்கி செய்தி பலனில் முந்தி பங்கடை. இதுதான் டைட்டில், இதுதான் ஹெட், தலைப்பு. நீங்கள் பலனில் முந்தி பங்கடையணும்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது, பிரயாசம் தேவை. தண்டில் நீ இணைஞ்சிட்டேன்னா அந்த சட்டத்துக்கு நீ கட்டுப்பட்டு பிரயாசப்படணும். யுத்தத்தில் நீ நின்னேன்னா அந்த யுத்தத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களின்படி நீ நின்று
யுத்தத்தை நடத்தணும். அப்போ தான் உனக்கு பலனில் பங்கு கிடைக்கும். அருமையானவர்களே, தேவன் நிறைய விதமான நியாயங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய பிரமாணங்கள் நம்ம காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. ஒவ்வொரு கட்டளையுமே நம்முடைய உயிரை விட மேலானது. ஏனென்றால் நமக்காகத்தான் அந்த கட்டளைகளை மோசேகிட்டையும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களிடத்திலும் கர்த்தர் கொடுத்தார். அதில் ஒரு கற்பனையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தேவனுடைய நாமம் மகிமைக்காய் இருக்கட்டும். உபாகமம் 25:4. எல்லா கட்டளைகளிலையும் முக்கியமான கட்டளை நிறைய இருக்குது. அதில் இந்த ஒரு கட்டளையை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, தேவன் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர், எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர், எப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர், அவர் மனசில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அழகான வார்த்தையை அழகாக எழுதப்பட்டிருக்கதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உபாகமம் 25:4. போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. மாடு பார்த்திங்கன்னா போர் அடிப்பாங்க, களத்தில் போட்டு அந்த கதிர்களை எல்லாம் மிதிக்க விடுவாங்க. இப்போ எல்லாம் அதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு தான் மிதிக்கும். நெல்லானாலும் சரி, சோளமானாலும் சரி, கம்பானாலும் சரி, எல்லாம் தானியங்களையும் மாட்டை விட்டு மிதிக்க விடுவாங்க. அது அப்படி சுற்றி 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 அது வந்து மிதிக்கும், தன்னுடைய குழம்பால் அந்த தானியத்தை மிதிக்கும். அப்படி அந்த மாடு போரடிக்கும் பொழுது, அந்த மாடு அதை சுற்றி வரும் பொழுது அதனுடைய வாயை நீ கட்டாத, ஏன்னா அது வேலை செய்யுது, வேலையால் கூலிக்கு பாத்திரன். அதை நீ வாயை கட்டிட்டு வேலை வாங்காத, அதை வாயை திறந்து விட்டுரு. அது வேலை நல்ல கொஞ்சம் 2 எடுத்து சாப்பிட்டுட்டு போகுது, அதனால் ஒன்றும் இல்லை. ஒரு தோட்டத்துக்குள்ளே போனால் அதில் கனிகளை பறித்து புசி அப்படிங்கிறார். ஆனால் ஒரு கனியை கூட நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது திருட்டு. அவசரத்துக்கு பசிக்கு நீ அங்கே எடுத்து புசிக்கலாம், அந்த அனுமதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு குண்டூசி அளவு கூட உன்னுடைய கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு நெல்லுக்கட்டையோ கோதும்பு கட்டையோ மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னா நீ திரும்பவும் எடுக்க வீட்டிலிருந்து வராத. அந்த மறதியை நான் தானே உனக்கு கொடுத்துருக்கிறேன். அது தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அது வைக்கப்பட்டிருக்கு. அதை நீ மீண்டும் எடுக்க திரும்பி வராத. இப்படி நிறைய பிரமாணங்கள் இருக்குது. அதில் ஒரு பிரமாணம் மாட்டை குறித்து சொல்கிறாரு. அது உனக்கு வேலை செய்யுது இல்லையா, அது உன்னுடைய விவசாயத்தில் உனக்கு பலன் கொடுக்கறதுக்காக, அந்த பலனை பிரித்து கொடுப்பதற்கு அதோடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் வேலை செய்யுது இல்லையா, அது வேலை செய்யும் பொழுது வேலையை வாங்கிக்கிட்டு அது வாயை கட்டாத, அதை வாயை திறந்து விடுன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ ஒரு மாட்டுக்கு கூட வாய் கட்டாதே என்று சொன்ன தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் வாய் கட்டுகிறவர் கிடையாது. நீங்களும் நானும் பலனை அனுபவிக்க விடாதபடி அவர் தடுத்து நிறுத்துகிறவர் கிடையாது. அவர் நீ பலனை அனுபவிக்க ஆசைப்படுகிற கர்த்தர், நீ பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர். அதனால தான் இந்த வார்த்தையை தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். பிரயாசப்படுகிறவன் பலனில முந்தி முதல்ல அவன் தான் பங்கு பெறுவான். நீ பிரயாசப்படுகிறபடினால் நிச்சயமாய் இந்த மாதம் உன்னுடைய பிரயாசத்திற்குரிய பலனை நீ காண்பாய். பாருங்க, வேதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 58 எங்கே நீ காண்ப? பரலோகத்தில் போய் பார்க்கறது அடுத்த காரியம். முதல்ல நீ வசிக்கிற இடத்துல, நீ இருக்கிற இடத்துலையே உனக்கு தேவன் பலனை காண்பிக்க விரும்புகிறார். ஏசாயா 58:11. எல்லாம் வயது முதிர்ந்தவங்க எல்லாம் நம்பிக்கையோடு வாசிங்க. ஏசாயா 58:11. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், பிரதர், அம்மா சொல்லுங்க பக்கத்தில். உங்களுக்கு இந்த பூமியில் நிச்சயமாக இந்த மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உனக்கு பலன் உண்டு. போன மாதம் நீ பட்ட பிரயாசத்திற்கு, நீ பண்ணின ஜெபத்திற்கு, நீ ஓடின ஓட்டத்திற்கு, நீ கர்த்தருக்காய் பட்ட எல்லா விதமான நிந்தைகளுக்கு, அவமானங்களுக்கு, தலைகுனிவுகளுக்கு, நீ ஏக்கத்தோடு அவரை பார்த்ததுக்கு சும்மா என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தரை பார்த்து சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த வீட்டுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். என்ன வாழ்த்து சொல்லணுமா? லாபான் தன் தங்கச்சிக்கு வாழ்த்து சொன்னான். நான் இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே என் சபையில் என் மக்களுக்கு நான் எப்படி அவங்கள ஆசீர்வதிக்கணும், என் மனசுக்குள்ளே ஒரு உணர்வு. புது மாதம், பார்த்த முகத்தையுமே தான் நான் பார்க்க போகிறேன். நீங்களும் என்னை தான் பார்க்க போகிறீங்க, நானும் உன்னை தான் உங்களை தான் பார்க்க போகிறேன். ஆனால் மாதம் புதிதல்லவா? அப்போ நம்ம ஆவி புது ஆவியாய் மாறணுமே, உற்சாகம் அடையணுமே. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணும்? அப்போ தான் லாபான் தன் சகோதரி என்ன சொல்லி ஆசீர்வதித்தான்?
கூட பிறந்தவங்க எப்பயுமே அண்ணன் தங்கச்சிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பலவிதமான காரியங்கள் இருக்கும். ஆனாலும் அவள் புறப்படும் பொழுது லாபான் தன்னுடைய சகோதரியை பார்த்து சொல்கிறேன், சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சத்துருக்களுடைய வாசல்களை நீ சுதந்திரித்து கொள்வாயாகன்னு சொல்லி மனதார அவன் ஆசீர்வதித்து அனுப்பினான். எப்படி சொல்கிற பாருங்க, கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்போ ஒரு சகோதரன், ரட்சிக்கப்படாத சகோதரன் அந்த மகளை அனுப்பும் பொழுது வாய் நிறைய வாழ்த்துதலை சொல்கிறான் பாருங்க. நீ கோடா கோடியாய் பெருகுவ, உனக்கு யாரெல்லாம் சத்துருக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய இடங்களை, நிலங்களை, வாசல்களை, வீடுகளை, அவங்களுடைய ஆசீர்வாதங்களை நீ கொள்ளையாடி கொள்வ, சுதந்திரித்து கொள்வ என்று சொல்லி அவன் ப்ளஸ் பண்ணி அனுப்பினான். அது அப்படியே அவளுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொல்கிறாரு, சொல்லுங்கள் உங்கள் தலையில் நீங்களே கை வச்சு, மெய்யாய் யாருக்கு பலன் இருக்கு? நீ என்ன மானா இருக்கணும்? நீதிமானாக இருக்கணும். பக்கத்தில் கௌரிமானாக இருக்கணும். கௌரிமான் என்ன தெரியுமா? ஒரு முடி விழுந்துட்டா கூட செத்துருமா அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்படி அது கரெக்டாக இருக்குமா. அது தன்னம்பிக்கையில் அது சொல்லுவாங்க, வாழ்ந்தால் கௌரிமான் மாதிரி வாழணும். இல்லாட்டி சொல்லுவாங்க உடும்பு மாதிரி நீ இருக்கணும். உடும்பு என்னென்னா பிடிச்ச பிடி விடாது. அது பிடிச்சிருச்சுன்னா அது என்ன ஆனாலும், அது உயிர் போனாலும் பிடியை விடாது. அப்படி தான் சொல்லுவாங்க, பிடிச்சி உடும்பு மாதிரி பிடிச்சிருக்காங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அடுத்து நம்மளை சொல்லுவாங்க, புளியங்கொம்பை பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். அது எத்தனை தொங்குனாலும் பிச்சுக்கிட்டு கீழே விழுகாதான். அந்த அளவுக்கு அந்த புளிய மரத்து கொம்பு நல்லா என்ன இருக்கும், ஸ்ட்ரென்த்னஸ்ஸாக இருக்குமா. மற்ற மரங்களை கொம்பை பிடிச்சா ஒடிஞ்சு கீழே விழுந்துருவோம். ஆனால் புளிய மரத்து கொம்பு ஒடிஞ்சு விழுகாது, தொங்கிக்கிட்டே இருக்கும், வளைஞ்சு கொடுக்கும். ஆனால் ஒடியும் தன்மை அதுக்கு மிக குறைவு. அதனால் சொல்லுவாங்க, புளிய மரத்து கொம்பை பிடிச்சிட்டோம்னா அது நம்மளை கீழே விழுக்காட்டாதுன்னு. அப்போ இங்கே பாருங்கள், மெய்யாக உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், இந்த மாதம் எனக்கு பலன் உண்டு, என் கண்ணீருக்கு பலன் உண்டு, என் வருத்தத்துக்கு பலன் உண்டு, என் வேதனைக்கு பலன் உண்டு, என் பிரச்சனைக்கு ஒரு பலன் உண்டு. இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாய் மெய்யாகவே நீதிமானுக்கு பலன் கொடுப்பார். அடுத்த வார்த்தை பாருங்கள், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று யார் சொல்லுவாங்க? மனுஷர்கள் சொல்லுவாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் பெயரை சொல்லி சொல்லுவாங்க, உங்கள் ஆண்டவர் கரெக்டாக செஞ்சுட்டாரியா, உங்கள் ஆண்டவர் நல்லவர், நாங்கள் கூட அங்கே வந்துட்டால் பரவாயில்லைன்னு சொல்லி உனக்கு சொல்லும்படி மனுஷர்கள் சொல்லுவார்கள். நீ சொல்கிறது கிடையாது, மனுஷர்கள் உன்கிட்ட சொல்லுவாங்க, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று மனுஷன் சொல்லுவான். இப்போ ஏன் இது உங்களுக்கு சொல்ல வரேன்னா, மனுஷன் இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிறவன். அவனுடைய பேச்சுகள், அவனுடைய வைராக்கியங்கள், அவனுடைய விரோதங்கள் ஒரு நாளில் இருக்கும், அடுத்த நாள் அது இல்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் யார் தெரியுமா? சர்வ பூமிக்கும் அவர் ஆண்டவர். நீதிமான் பனையை போல செழிப்பானான். பார்த்தீங்களா? நீதிமானுடைய வாழ்க்கை பனைமரத்து போல இருக்குமா. அந்த பனைமரம் பார்க்க அப்படியே தான் இருக்கும், ஆனால் அது எப்போ வளருதுன்னு தெரியாது. ஆனால் அது ஆயுசு கெட்டியுள்ள மரம். எவ்வளவு மழை இல்லாட்டாலும் பனைமரம் இருக்கும். ஆனால் பனை செத்து போச்சுன்னா 10 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் மழை இல்லைன்னா தான் பனைமரத்துக்கு சாவு வரும். ஆனால் அதுக்கடையில் அது வரவே வராது. மற்ற எல்லா மரமும் தோண்டாலும் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னை வச்சவன் சாப்பிட்டுட்டு சாவேன், பனை வச்சவன் பார்த்துட்டு தான் சாவேன். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வளராது. ஒரு தலைமுறை அது வளர ஆகும், ஆனால் பல தலைமுறைகளுக்கு அது நிற்கும். அப்போ பனையுடைய ஆயுசு காலம் பாருங்கள். அதனால தான் நீதிமான் பனையை போல செழிப்பான், கேதுருவை போல வளருவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை பனைமரம் மாதிரி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே சொல்லுங்கள், மெய்யாய் இந்த பூமியில் எனக்கு பலன் உண்டு, என் பிரயாசத்திற்கு பலன் உண்டு, என் ஜெபத்திற்கு பலன் உண்டு, என் ஓட்டத்திற்கு பலன் உண்டு, என் ஊழியத்திற்கு. சொல்லுங்கள், நான் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டு இங்கே வந்து உட்காந்து காலை முடக்கி கையை முடக்கி மணிக்கணக்காக உட்கார்ந்து இருக்கிறோமே, எங்களுக்கு மெய்யாகவே பலன் உண்டு. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், போரடிக்கிற மாட்டை வாயை கட்டக்கூடாது, சுவிசேஷ அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகணுமா, தேவாலயத்தில் இருக்கிற ஊழியம் செய்கிறவனுக்கு ஆலயத்துக்குரியவைகளில் அவன் பிழைப்பு உண்டாகணுமா, லேவியனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காரியத்தில் பிழைப்பு உண்டாகணுமா, யார் யாருக்கு எந்தெந்த வழியாய் பிழைப்பு உண்டாகணுமோ கர்த்தர் எல்லாவற்றையும் கரெக்டாக எழுதி வச்சிருக்கிறாருங்க. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு
இதெல்லாம் நீங்கள் நினைப்பூட்டி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். வசனத்தை 2ஆம் அதிகாரம் ரோமர் 2:6 தேவன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. அவன் அவனுடைய கிரியைகள். நீ எப்படி கிரியை செய்கிற, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி உண்மையாக இருக்கிற, அதே வசனத்தை வெளிப்படுத்தல் 22:12 வாசிச்சு பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஏசப்பா வரும் பொழுது உங்கள் பலனை கொண்டுட்டு வருவார், உங்கள் பிரயாசத்துக்குரிய பலனை கொண்டுட்டு வருவார், உங்களுடைய ஓட்டத்துக்குரிய பலனை கொண்டு வருவார். வேலையால் கூலிக்கு பாத்திரன் என்று எழுதியிருக்கிறபடி நிச்சயமாய் கர்த்தர் வெறுங்கையோடு உங்களை சந்திக்க வரமாட்டார். அந்த நாளில் தான் உங்கள் வெரைட்டிஸ் தெரியும். நீதிமானுக்குரிய பலன், தீர்க்கதரிசிக்குரிய பலன், போதகனுக்குரிய பலன், சுவிசேஷகனுக்கு சுவிசேஷத்துக்குரிய பலன். ஒருத்தருக்கு ஜீவ கிரீடமா, ஒருத்தருக்கு வாடாத கிரீடமா, ஒருத்தருக்கு மகிமையின் கிரீடமா, ஒருத்தருக்கு பரிசுத்த கிரீடமா, இன்னும் வித்தியாசமான கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் யாருக்கு கொடுப்பாரு? அந்த கிரீடத்திற்கு யாரு தகுதி உள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய், அதுக்கு உண்மையானவங்களாய் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்க அந்த கிரீடத்தோடு கூட அவர் வருவார். அப்போ அருமையான தம்பி, பூமியிலே உனக்கு பலன் உண்டு. அந்த பூமியிலேயே மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு பதில் கொடுத்துட்டாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் பலவான்களாக இருக்கிறாங்க, உன் பிள்ளைகள் எல்லாம் சமாதான புத்திரர்களாக இருக்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் பிறர் சொல்லும் புகழ்ச்சியால் உன்னை கர்த்தர் நிரப்ப பண்ணுவார். நிச்சயமாய் பலன் கொடுக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சரி, எப்படியெல்லாம் பிரயாசப்பட வேண்டும் என்பதை ஒரு சில வார்த்தைகளை என் மனசில் கர்த்தர் கொண்டு வந்தார். அவைகளெல்லாம் நான் உங்கள் மத்தியில் ஜபத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் மகிமை அடைவாராக. வாசிக்கலாமா? முதலாவது கூட எப்படி நம்ம பிரயாசப்படணும் என்று நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பக்கம் நம்பர் 301வது பக்கம். தேங்க்யூ. ரீபா கால ரபா ஷபாலா ரபா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு கொஸ்டின். இவ்வளவு காலம் மோசே இருந்தார், யோசுவா இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் இருக்கலாம் நடத்திட்டாங்க. ஏன்னா மோசே 40-80 வயதில் தான் ஊழியத்துக்கு வர்றாரு, 120 வயதில் அவர் ஓட்டத்தை முடிக்கிறாரு. அப்போ அவருக்கு காலம் 40 வருஷம் ஊழிய பாதையில் அவர் இருந்தார். அப்புறம் மோசே வேதம் சொல்லுது, அவன் 101 வயதாக இருக்கும் பொழுது மரித்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய காலத்திலையும் கர்த்தர் பலத்த காரியங்களை நடப்பித்து அவனை ஊழியத்தின் பாதையில் 110 வயதில் மரித்தான். பாருங்கள், யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதுக்கு மேலே நியாயாதிபதிகளுக்கு மேல் பகுதியில் 29வது வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அப்போ மோசைக்கிட்ட வரும்பொழுது அவன் வாலிபனாக தான் வந்தேன். அப்போ வாலிபன்னா ஒரு 20 வயது வைத்து கொள்ளலாம். அப்போ 20 வயதில் வந்தவன் அல்லது 30 வயதே என்று வைத்து கொண்டாலும் 30 வயதில் வந்தாலும் அவன் மரிக்கும் பொழுது 110 வயது. அப்போ கிட்டத்தட்ட மோசையோடு கூட 40 ஆண்டு, அப்புறம் இவர் ஒரு 40 ஆண்டு, கிட்டத்தட்ட 80 ஆண்டு அவர் என்ன பண்ணிருக்கார்? கர்த்தருடைய ஊழியத்தை நடத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் கால்குலேஷன். இதெல்லாம் எங்கே பிரதர் இருக்குன்னா, அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் வச்சு நம்ம டேலி பண்ணும் பொழுது, அப்போ மோசைக்கு 120 ஆண்டுனா ஊழியத்துக்கு வரும் பொழுது 80, அதில் ஒரு 40 ஆண்டு. இவன் வாலிபனாக இருந்தான்னா ஒரு 30, 20, 25 வைத்து கொள்ளலாம். அவன் மரிக்கும் பொழுது 110 வயது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட அவன் 25 வயதில் வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 85 ஆண்டுகள் அவன் இருந்திருக்கிறான். அப்போ மோசையோடு ஒரு 40 ஆண்டு வைத்து கொண்டாலும் அப்புறம் இவர் ஒரு 45 ஆண்டுகள் ஊழியத்தை செஞ்சுருக்கான். அப்போ ஒரு தலைமுறை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இடைவேளை இருக்குது. 100 ஆண்டுகள் வரையும் இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவர்கள் இருந்தாங்க. யார் இருந்தா? மோசே 40 ஆண்டுகளும், யோசுவா ஒரு 40, 45, 50 ஆண்டு கரெக்டாக கிடையாது. ஊழியத்தில் இவங்களுக்கு தலைமைத்துவத்தை தாங்கி இந்த ஊழியத்தை திறம்பட அழகாய் நடத்தினார்கள். அப்படி நடத்தும் பொழுது தான் பல இடத்துல அவங்க செங்கடலை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள், அப்புறம் எரிகோ மதிலை கடந்தார்கள்.
இப்படியாய் பலவிதமான அமலேக் யுத்தங்களை நடத்தினார்கள். அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தலைமைத்துவம் இருந்தார்கள். ஆனால் இப்போ நியாயாதிபதிகள் காலத்தில் வந்து யாரும் இல்லை, தலைவர்கள் கிடையாது, நடத்துனர் இல்லை, பொறுப்பாளர்கள் இல்லை, ஆலோசனைக்காரர்கள் இல்லை, செயல்படக்கூடியவர்கள் இல்லை. இப்போ என்ன பண்ணுவது? ஒரு குடும்பத்தில் கேபிட்டல் இல்லைன்னு வச்சுங்களே, ஸ்திரீகளாக இருக்கிறவங்க தடுமாறிடுவாங்க. ஒரு தலைவன் இல்லைன்னா, குடும்ப பொறுப்பாளர் இல்லைன்னா அந்த இடத்துல வேலை கரெக்டாக நடக்காது. ஒரு ஸ்தாபனத்தில் தலைவர் இல்லைன்னா அந்த இடத்துல வேலை கரெக்டாக நடக்காது. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு தலைமைத்துவம் தான் அதை நடத்தி கொண்டு போகக்கூடிய மிக பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ அந்த நபர்கள் இல்லைன்னா அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும். அந்த இடத்துல யார் அதை தாங்குவது, நடத்துவது, அது யார் அதனுடைய பொறுப்பாளர், யார் தான் அதனுடைய காரியத்தை முன்னிற்பது என்று கொஸ்டின்கள் வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், யோசுவாவும் மறிச்சிட்டாரு, ஏற்கனவே மோசையும் மறிச்சிட்டாரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு இப்போ பிரச்சனை வந்துருச்சு. யார் வந்துட்டு தான்? கானானியர்கள் வந்துட்டாங்க. இப்போ ஒருவேளை யோசுவா இருந்தாருன்னா யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார், ஒருவேளை மோசை இருந்தாருன்னா யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ யார் யுத்தத்தை பண்ணுறது? 12 கோத்திரம் இருக்குது. 12 கோத்திரத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்க, பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் போய் யுத்தம் பண்ணுறது? இன்னைக்கு இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீ பிரயாசப்பட்டு பலனில் முந்தி பங்கடையணும்னா முதல்ல நீ யாராக இருக்கணும்னு வேதம் சொல்லுவார். அடுத்த வசனம், அதற்கு கர்த்தர் கைத்தட்டி இந்த வார்த்தையை வாசிக்கணும். யூதா எழுந்து புறப்பட கடவான், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்போ கர்த்தர், நீங்கள் ஆதியாகமத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா யூதாவை கர்த்தர் மைனூட்டாக காட்டிக்கிட்டே வருவார். யூதா கோத்திரத்தில் இருந்து யார் வருவா? இயேசு கிறிஸ்து வருவார். யூதா நீ மடங்கி படுத்தால் உன்னை எழுப்புகிறவன் யார்? அப்போ யார்? யூதாங்கிற ஒருத்தனை அங்கிருந்தே கர்த்தர் காண்பித்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். அவனை நிழலாட்டமாய் கர்த்தர் காண்பித்து 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 இப்போ பகிரங்கமாக வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறாரு. முதல்ல யுத்தத்தை யார் பண்ணணும்னா 12 கோத்திரத்தில் யார் போகணும்? சிமியோன் கோத்திரம் இருக்குது, லேவி கோத்திரம் இருக்குது, தான் கோத்திரம் இருக்குது, செபுலோன் கோத்திரம் இருக்குது, பென்யமீன் கோத்திரம் இருக்குது, ரூபன் கோத்திரம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய 2 பிள்ளைகள் எப்ராஹிம் கோத்திரம் ஒன்று இருக்குது, மனாசா கோத்திரம் ஒன்று இருக்குது, ப்ளஸ் யூதா கோத்திரம் இருக்குது. மொத்தம் 12 கோத்திரம் அந்த பட்டணத்தில் இருக்குது. தலைமைத்துவம் இப்போ இல்லை, பொறுப்பாளர்கள் இல்லை. இப்போ யார்? நாங்கள் 12 பேர், எப்படி யார் போகிறது, யார் தலைமை தாங்கிறது, யார் யுத்தத்திற்கு நாங்கள் முன்னாடி போகணும்னு கேள்விகளை கேட்கும் பொழுது, இப்போ நம்ம வீட்டிலே ஒரு விசேஷத்துக்கு போகிறதுக்கு அனுப்பும் பொழுது யார் போகிறது? என் அப்பா போனால் என்ன, அம்மா போனால் என்ன, என் தம்பி போனால் என்ன, ஏன் என்னையை மட்டும் போக சொல்கிறீங்க, நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் இப்போ யுத்தங்கிறது தலைமை இல்லாமல் அந்த யுத்த கருவிகளுக்கு எங்கே போகிறது? பட்டயம் வேணும், ஈட்டி வேணும், கேடைய வேணும், வில்லு வேணும், அம்பு வேணும், இன்னும் போர்க்கவசங்கள் வேணும். இதெல்லாம் சவதரிப்பதற்கு பணம் வேணும். அந்த ஜோல்ஜர்ஸுகள்லாம் ஒன்று சேர்க்கணும். சும்மா ஒரு யுத்தத்தை நடத்த முடியாது. யுத்தத்தை நடத்தணும்னா அதுக்கு லட்சக்கணக்கில் பொருளாதாரம் தேவையாக இருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து போடுவது? யார் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த யுத்தத்தை நடத்துவது? திடீர்னு ஒரு இராணுவத்தை நம்ம ஒன்று கூட்டிட முடியாது. அந்த இராணுவத்தை ஒன்று சேர்ப்பதற்கு பல லட்சங்கள் வேணும். இதே மாதிரி தாங்க யுத்தத்துக்கு போகிறப்ப ஈட்டி 100 பேர் போனால் 100 ஈட்டி வேணும், 100 கேடயம் வேணும், 100 மார்க் கவசம் வேணும், கால் கவசம் வேணும். அங்கே போகும்பொழுது அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு வேணும், டிஃபன் வேணும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பிடிச்ச? வேறு யாரோ ஒருத்தர் முன்னாடி இருந்து நடத்திட்டு நம்ம பின்னாடி போகலாம், அப்படி தான் நினைப்பாங்க. முன்னாடி நிற்கும் பொழுது பொருளாதாரம் நிறைய விரயமாகும், நிறைய செலவுகளை நம்ம ஈடுகட்டி தான் அதை கொண்டு போகணும். இப்போ இந்த இடத்துல இந்த 12 பேர் இருக்கிறேன், ஆனால் யாருக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை. யார் போகிறது? நீ போ, நான் போ. பிரச்சனை முன்னாடி இருக்குது, கானானியர் முன்னாடி இருக்கிறேன், அவன் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறேன், அழிவு வரப்போகுது. இப்போ முன்னாடி ஒருவேளை யோசுவா இருந்தாருன்னா பட்டயத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுவார், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்றுவார். ஒருவேளை மோசா இருந்தாருன்னா போய் நின்றுவார். ஆனால் இப்போ முன்னாடி போக ஆள் கிடையாது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, நீங்களும் கூட நினைக்கலாம், எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா முன்னாடி போவார், என் பிள்ளை இருந்தால் முன்னாடி போகுமே, எங்கள் அண்ணன் இருந்தால் முன்னாடி போவார், எனக்கு யாருமே முன்னாடி போய் செய்ய ஆள் இல்லையேன்னு ஒருவேளை ஏக்கத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலான பாதைகளை செவ்வையாக்கி கரடு முரடான பாதைகளை சரிப்படுத்தி உன் பள்ளங்களை எல்லாம் நான் நிரப்புவேன். இதே நிலைமை தான் இங்கே. இந்த 12 பேர் இருந்தாலும், 12 தலைவர்கள் இருந்தாலும், 12 கோத்திரங்கள் இருந்தாலும், 12,000 இருக்கும். அவ்வளோ பேர் இருந்தாலும் தேவன் தெரிந்து கொண்டவன் யார்? முன்னாடி நடக்கணும். அப்போ தான் கர்த்தர் ஒரு மனுஷனு பெயரை சொல்கிறாரு. 2வது வசனம், அதுக்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட
கடவன். இதோ அந்த தேசத்தை, கானானியருடைய தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு இருக்குதா, கொடுத்தேன்னு இருக்குதா? வசனத்தை எப்படி இருக்கு? அப்போ ஆல்ரெடி கர்த்தர் யூதா எந்திரிச்சானா கொடுத்துருவார், வேற யாராவது போனால் கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும், நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ தான் போகணும். நீ போய் முன்னாடி நின்னா தான் ஆகாஷ் வேறு கை நீட்டப்படும். வேற யாராவது போனா, ஒருவேளை எஸ்தருக்கு பதில் வேற பெண்ணு போயிருந்தாங்கன்னா நீ கனவு நினைச்சு பாருங்க, அவளுக்கு கை நீட்டியிருப்பானா? அப்ப இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கத்தான் எஸ்தருக்கு அந்த கிருபை. ஒருவேளை எஸ்தர் இல்லாமல் வேற யாராவது ஒரு பெண்ணு போய் நின்றிருந்தா அவன் கை நீட்டி இருக்க மாட்டான். அடுத்த நிமிஷம் அவள் தலை என்ன செய்யப்பட்டிருக்கான், துண்டிக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி இது தாதிமார்லேருந்து அவள் தள்ளப்பட்டு போயிருந்திருப்பான். அப்போ அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, முதல்ல யூதா எழும்பி யுத்தம் பண்ண கடவன். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீ முதல்ல எலும்பு, நீ யூதா கோத்திரத்து ராஜசிங்கத்துடைய அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிற, உனக்குள்ளே யூதா கோத்திரத்து ராஜசிங்கமாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீ இந்த மாதத்தில் யுத்தம் பண்ணும்படி நீ எழும்பணும். நீ யுத்தம் பண்ணும்படி எழும்பினா சொல்லுங்க, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். ஓ, யுத்தத்திற்கான பலன் உண்டு. இப்போ காலையிலே மாலையிலே இங்கே யுத்த ஜெபம் நடக்குது. இந்த யுத்த ஜெபத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. வந்து நீங்களும் சேர்ந்து ஆமேன்னு தான் போட போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, பின்னாடி மனதை ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய கைகளை தாங்குவதற்கு, அவர்களுடைய ஆவியை பலப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்கரேஜ் பண்ணி அவங்கள ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், பவுல் எழுதுகிறாரு, என் ஆவியில் அமைதல் இல்லாமல் இருந்தேன், ஆனால் அவன் வந்த பொழுதோ என் ஆவிக்கு ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று. அப்போ ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒருத்தருக்குள்ள ஒரு பலன் உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும். எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள், யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கு. அப்போ இத்தனை நாள் அவனுடைய ஆவி செத்து போய் இருந்துச்சு. ஏன்னா யோசேப்பு இல்லையே, யோசேப்பு இல்லையே, யோசேப்பு செத்துட்டானே, யோசேப்பு என் பிள்ளையை நான் இழந்துட்டேனே. ஆனால் திடீர்னு ஒரு செய்தி வருது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். முதல்ல செத்து போனான்னு சொன்னது அவங்க தான். அந்த 11 பேர் வந்து தான் சொன்னாங்க. 10 பேர் அவனை ஒரு காட்டு விலங்கு அடித்து போடுச்சுன்னு இதே நபர்கள் தான் சொன்னார்கள். எந்த வாயாலே சொல்லப்பட்டு பொய் செய்தி இருந்துச்சோ அதே வாயாலேயே திரும்பவும் ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வந்தார். அவன் உயிரோடு கூட இருக்கிறான், எகிப்து தேசத்தின் முதலமைச்சராக இருக்கிறான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உனக்கும் ஒரு ப்ராப்பர்சி சொல்கிறேன், எழுதி வைத்துக்கொள்ளு. யாரு கிடைக்காது, நடக்காது, ஆகாது, உன் வாழ்க்கையில் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க வாயாலே நடக்கும், நடத்துவார், தருவார், செய்வார், உயர்த்துவார் என்று சொல்லும்படி அவர்கள் வாயாலே கர்த்தர் உன்னை புகழ பண்ணுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு. எந்த வாய் சொன்னிச்சோ நீ உருப்பிட மாட்ட, விளங்க மாட்ட, உன் பிள்ளை படிக்காது, வீடு கட்ட மாட்ட, வாசல் கட்ட மாட்ட, உன் என்னைக்கு உயர மாட்ட, நீ அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ, யார் உன்னை தூசித்தார்களோ. சீமேயி முதல்ல தாவீதை தூசித்தான். அதே சீமேயி மீண்டும் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை புகழ்ந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. யார் வாயால் நீ அவகீர்த்தி அடைந்தையோ அவர்கள் வாயாலே கர்த்தர் உன்னை புகழ்ச்சி அடைய பண்ணுவார். அப்போ யுத்தம் யார் பண்ணணும், யூதா பண்ணணும். இப்போ வாசனத்தை சொல்லுங்கள், பிரயாசப்படுகிறவர்கள் அப்படின்னா யுத்தம் பண்ணுகிறவர்கள் பலனில் முந்தி பங்கடைவார்கள். அப்போ யுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ யுத்தத்துக்கு மட்டும்தான் போகணும், ஆனால் தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன். கை தட்டுங்க. நீ எழும்பிட்டாலே கர்த்தர் கொடு. இதுதான் ப்ராஃபர்சி. சீலோவாவிலே எல்லாரும் கூடி ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார்கள். தேசம் அவர்கள் வசமாய் திரும்பிற்று. எங்கே இருக்கு பாருங்க, யோசுவா புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அழகான அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இதை மையமாய் வைத்து தான் நாங்கள் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப ஆரம்பித்தோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வசனம் யோசுவாவில் மேலே இருக்கும். வசனத்தை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவாவிலே கூடி. இஸ்ரவேல் எடுத்துட்டீங்களா? நியாயாதி யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னுடைய டைரியில் இதை தான் எழுதி வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். கைத்தட்டுங்க. தேசம் அவர்கள் வசமாய் மாறிற்று. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாமல் 7 கோத்திரங்கள் இருந்தது. அதெல்லாம் பின்னாடி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு மனமாக ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். இப்போ நம்ம அதை தான் செஞ்சுருக்கிறோம். இந்த பட்டணத்தில் தேவனுடைய ஆலயத்தை ஸ்தாபித்திருக்கிறோம். இதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? தேசம் கர்த்தர் வசமாய் திரும்பும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு ஃப்ளாஷ் பண்ணி காட்டி
நீ கூடாரத்தை ஸ்தாபி, நான் உன் வசமாய் தேசத்தை உன் பக்கமாய் இந்த கர்த்தருடைய பட்சமாய் நான் கொண்டு வருவேன். அப்போ அருமையானவர்களே, யூதா எந்திரிச்சிட்டான், அவ்வளோதான். அவன் எந்திரிச்சு நின்னா. ஆனால் வசனம் பின்னாடியே போட்டாரு. என்ன சொல்கிறாரு? இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இவன் போய் ஜெயிப்பான்னு எழுதப்படலை, தருவேன்னு அவர் சொல்லலை, தருவேன்னு சொல்லலை, கொடுத்துட்டேன். அவன் எந்திரிச்சாலே போதும், கர்த்தர் அற்புதங்களை செய்து மகிமையான காரியத்தை. அப்போ நீ இந்த மாதத்தில் தயவு செய்து உங்களை அதிகமான பற்றுதலோடு பாசத்தோடு நேசத்தோடும் உங்கள் மேலே உள்ள அக்கறையிலும் நான் சொல்கிறேன், யூதாவே நீ எழுந்துரு, யூதாவே நீ யுத்தம் பண்ணு, நீ ஒரு யூதாவாய் மாறு. யூதா என்றால் துதி என்று அர்த்தம், யூதா என்றால் கர்த்தருடைய மகிமை என்று சொல்லி அர்த்தம். அப்போ நீ எழும்பினாலே தேசம் உன் பட்சத்தில் திரும்பிடும். கைத்தட்டி கருது. அப்போ இந்த மாதத்தில் மடங்கி நீ படுத்தது போதும். அதனால தான் ஏசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். தயவுசெய்து ஏசையா தீர்க்கதரிசிக்கு வாங்க. எலும்பு எலும்பு, நம்ம நினச்சிக்கிறது உடம்புல இருக்கிற எலும்பை சொல்லுவாரோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி தவறான கருத்துக்களை நம்ம பதிவு செய்து கொள்ளக்கூடாது. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்து கொள்ளு என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. வசனம் 52ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் எலும்புங்க, ரைஸ் அப். அப்படின்னா இந்த எலும்பு என்ன இருக்குது? எழுப்புதலின் எலும்பு. நீங்கள் வாட்டில் அங்கே இருக்கிற எலும்புங்கிறது குண்டுல்லா போட்டிருக்கோம், அதுதான் எலும்பு. இது எழுப்புதலுக்குரிய வார்த்தை. இந்த இது பள்ளிக்கு இதுக்கு பள்ளத்துக்கு வர லா போட்டிருக்கு பாருங்க. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்போ எடுத்துட்டீங்களா? 52ஆம் அதிகாரம் ஏசையா 52 வாசிங்க, சேர்ந்து பார்க்கலாம். எலும்பு கம்மா போட்டிருக்கோதியா, நிறுத்தணும் அந்த இடத்துல. எலும்பு அப்படி தனியாக வாசிக்கணும். எலும்பு எலும்பு சீயோனே அப்படின்னா அதுக்கு ஒரு கம்மா. நீ தான் சீயோன். பக்கத்தில் சொல்லுங்கள், உன் பேரை சொல்லலாம். எலும்பு எலும்பு, யார் பேரை சொல்கிறது? பிளஸ்ஸியே. ஏன்னா எல்லாத்து பிள்ளையும் பெரியவங்க பேரை நான் சொல்ல முடியாது. இங்கிட்டு எலும்பு எலும்பு கிருபாகரனே, சாம்பிளஷனே. எலும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க? ஸ்டாண்டப் அப்படிம்பாங்க. அப்படின்னா உட்காந்து இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ யாரை பார்த்து கர்த்தர் எலும்பு சொல்கிறாரு? உட்காந்துருக்கால தானே எலும்பு சொல்கிறாரு. நல்லா பார்த்து அந்த குளத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறேன், அற்புத குளத்தில். பேர் அற்புத குளம், அதிசய குளம், சுகம் கொடுக்குற குளம். ஆனால் அதில் ஒருத்தன் வருஷ கணக்காக படுத்து கிடக்கிறேன். என்ன சொகுசு பார்த்தீங்களா? நாமளும் கூட இன்னைக்கு எழுப்புதல் காலத்தில் படுத்து கிடந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த குளத்தில் போய் தான் இயேசு சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இனிமேல் படுக்காத, இனி இங்கே உட்காந்து இருக்காத, காலத்தை நீ தாமதிக்காத, எழுப்புதலுக்காக இங்கே காத்திருக்காத, நீ உன் படுக்கையை முதல்ல எடு. நம்ம வாழ்க்கையிலையும் உடம்புல என்ன இருக்குன்னு ஒரு எழுப்புதல் வரணும். அதனால தான் சொல்கிறார் பாரு, என்னென்ன செய்வேன்? பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்போ நீ எழும்பிட்டேன்னா விருத்த சேதனம் இல்லாதவன் யார்? பெலிஸ்தியன் உன் பக்கத்தில் வருவது கிடையாது, அசுத்தர்கள் உன் பக்கத்தில் வருவது கிடையாது. அடுத்து பாருங்க, என்ன ஒட்டி கிடக்கு உங்கள் மேலே? ஆசியா பாப்பா சுதா வாஸ் ஜெயசுதா, தூசியை எத்தனை தான் தொடச்சாலும் தூசி வந்துடுது. பார்த்தியா? கண்ணாடியை பாருங்கள், பயன்படுத்திட்டு வச்சா தூசி ஒட்டிக்குது, கையில் தூசி ஒட்டிக்குது, உடம்புல வண்டியில் தூசி ஒட்டிக்குது. நம்ம பேசாமல் இருந்தாலும் காற்று அடிச்சு கூட தூசியை போட்டுட்டு போயிடுது. நம்ம மனசுக்குள்ளேயும் தூசி நிறைய வந்துடுதுங்க. நம்மளாம் நினைப்போம், சி இப்படி போய் நினச்சிட்டேனே, சே இதை போய் பார்த்துட்டேனே, இப்படி யோசனை எனக்கு வந்துருச்சே. ஒரு நேரம் ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஒரு நேரம் சொல்லும், என்னத்தை தான் சாதித்தோம், என்னத்தை தான் வாரி கட்டிக்கிட்டோம், எதை போ அவருக்கு அவர் கத்திட்டு கிடக்கிறாரு, நம்ம வாட்டில் போய் ஒரு மூலையில் உட்காருவோம். இப்படி மனசுக்குள்ளே தூசி வரும், சோர்வு வரும், டிஸ்ப்ரெஷர் வரும், மன அழுத்தங்கள் வரும், தேவையில்லாத மனதில் மன உளைச்சல் வரும், மன அழுத்தங்கள் வரும். இதான் தூசி என்று எழுதியிருக்க. தூசியை உதறு. அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே உன் மனசை உதறு. பழசெல்லாம் வேணாம், பழைய சிந்தை வேணாம். பழைய நேற்று தோற்று போயிட்டா இன்றைக்கி தோற்று போயிடும்னு அர்த்தம் கிடையாது. போன மாதம் நீ அழுதுருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடிச்சிருக்கலாம், அது இந்த மாதத்துக்கு கிடையாது. அந்த மாதம் புதுசு, இந்த நாள் புதுசு. கர்த்தர் நிச்சயமாய் புதுசு தான் தருவார். எந்த தாய் தான் பிள்ளைக்கு பழசை கொடுப்பாங்களா? இங்கே உட்காந்துருக்க அநேக தாய்மார் எனக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு அவங்களும் பழசை எடுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் பழசு கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே புதுசு தான் கொடுக்க ஆசைப்படுவோம். அப்போ தேவன் நமக்கு என்ன கொடுப்பார்? புதுசாக கொடுப்பார். சொல்லுங்கள், இந்த மாதம் நியூ பிராண்ட், புத்தம் புதுசு தருவார்.
புத்தம் புதுசத்தை கருத்தை நமக்கு தருவார். நமக்கு பழசை கொடுக்க அவர் விரும்புகிறவர் கிடையாது. உங்கள் ஆவி புதுசாக்குவார், உங்கள் ஆத்மாவை புதுசாக்குவார், உங்கள் கண்களில் புதிய காரியத்தை காண்பிப்பார். எல்லாவற்றிலும் அவர் புதிய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு கர்த்தராக இருக்கிறார். இங்கே பாருங்க, தூசியை உதறிட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிட்டு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியை உன் கழுத்தில் இருக்கிற அப்போ கட்டு. எங்கள் மாட்டை எதில் கட்டி வச்சுருக்காங்க? கழுத்தில் பிடிச்சி மூக்குநாங்கரை போட்டு கட்டுவேன். கழுதையை கழுத்தில் போட்டு கட்டுறேன், குதிரையை கழுத்தில் போட்டு கட்டுறேன். நீங்கள் பூனையை பாருங்களேன், கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு அது வாட்டில் பேசாமல் காலு கையெல்லாம் தொங்க வச்சுக்கிட்டு பேசாமல் நிற்க. பூனையை அடக்கிறது என்னது? கழுத்தை முடிச்சு தூக்கணும்னு வச்சுக்க, அப்படியே கால் பூரா தனியாக தொங்கிட்டு நிற்கும். உடும்பு என்னது? கரெக்டாக கழுத்தை பிடிச்சி கரெக்டாக நான் வாழை கழுத்தில் கட்டிடுவேன், அவ்வளோதான், பேசாமல் நிற்கும். தண்டி உடும்பையும் பிடிச்சாரு. மிருகங்களை எல்லாம் அட்டைக்கு போடுறேன். ஆனால் இந்த நாவை மட்டும் மனுஷனால் என்ன செய்ய முடியல, அடக்கவே முடியல. சிங்கம் அடங்கிரும், காண்டாமிருகம் அடங்கிரும். பெரிய பெரிய கொடூரமான விலங்குகள்லாம் மனுஷன் சுறாமீனை கூட அட்டைக்கு பயிற்சி கொடுத்து ட்ரெயினப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா மிருகமும் மிருக காட்சி சாலையில் அவனுக்கு கீழ்ப்படியுது. ஆனால் மனுஷன் அடக்க முடியாத ஒரே ஒரு பகுதி நாக்கு மட்டும்தான். பேசக்கூடாது 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 பேசக்கூடாது, ஆனால் பேசிவிடுவோம். நம்ம நாவு அவ்வளவு, அதனால தான் அது நரம்பு இல்லாத நாக்கு, பொல்லாங்குள்ளதும் விஷம் நிறைந்தது, சாவுக்கு எதுவான கொடிய விஷம். அதை அடக்க ஆவியானவரால் மட்டும்தான் ஆகும். அதனால தான் அந்நிய பாஷையிலேயே பேசுங்கிறது. அந்நிய பாஷை பேசுனா நாவுக்கு மூக்குநாங்கயிறு போட்ட மாதிரி அப்படியே டங்க்திலே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக அப்படியே அடங்கி நிற்கும். அதனால் இந்த ஒரு வசனம் எடுத்தேன்னா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வரல என் மனத்திரையில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், மீன் சிக்கிற மாதிரி. இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. டக்கு 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 டக்குன்னு வசனம் வரும், பார்த்தா கட 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 கடன்னு. அப்போ தான் அந்த டங்க்த்தில் நான் ஜெபிக்கும் பொழுது தான் இதெல்லாம் வரும். நானே சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தெல்லாம் வராது. தேவ சமூகத்தில் நான் அந்நிய பாஷையில் அப்படியே நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறப்ப அப்படியே வசனம் எல்லாம் வந்து என் அப்போ அதுக்கு முன்னாடி அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அந்த ஒரு வசனம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது டங்க்த்தில் நிரம்பும் பொழுது அது எல்லாம் வந்து அப்படி ஸ்லைடை மாதிரி நம்முடைய மனதில் வந்து பதியும். எடுத்து பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ அழகாக கர்த்தர் பேசுகிறார். காலையில் எவ்வளவோ நேரம் ஜெபம் பண்ணேன், ஆனால் இந்த வசனத்தை தான் கொடுத்தார். முந்தி என் பிள்ளைகள் இந்த முறை பங்கு பெறுவாங்க, இந்த மாதத்தில் அவங்களுக்கு பலன் உண்டு என்கிறத நீ அவர்களோடு கூட பகிர்ந்து கொள். ஏனென்றால் சொல்லுகிறவர் கர்த்தர், நான் அவருடைய வாயாக மட்டும்தான் இருக்கேன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணும், வசனத்தை சொல்லணும். அவருக்கு நான் வாயா இந்த இடத்துல வந்து நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போ யுத்தம் கர்த்தருடையது. நீ முதல்ல தயவுசெய்து தூசியை உதறு. எலும்பு கழுத்தில் தான் உனக்கு கட்டு இருக்குது. இந்த கழுத்தை பிடிச்சி பிசாசு கட்டி வச்சுருக்கேன். என்னால் செபிக்க முடியும். தொண்டையவே சில பேர் திறக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்க. எவ்வளவு நம்ம கத்துனாலும் வாயத்தர அங்கே கட்டு இருக்கும். அவங்களால வாயை திறக்கவே முடியாது. அவங்களால வாயை மட்டும் திறக்க மாட்டாங்க, எல்லாம் செய்வாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ பிசாசு எங்கே கட்டி வச்சுருக்கேன்? அவனுடைய உதடுகளை, வாய்களை, உணர்வுகளை, ஆவியை அப்படியே அழுத்தம் கொடுத்து கட்டி வச்சுருக்கான். மற்றதுக்கெல்லாம் சண்டை போட வாய்ப்பார் எவ்வளோ பெருசாக திறக்கும். ஆனால் ஜெபிக்கிறப்ப பார்த்தா முன்னு என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது. செபிக்க இங்கே இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இன்னும் நல்லாவே செபிக்க தெரியல. ஏன்னா பழகலை, அது ட்ரைனிங் தாங்க. நம்ம தினோடும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நல்ல ஆண்டவர் நமக்குள்ளே ஃப்ளூன்லேயே கிரியை செய்வார். இது ஒரு பழக்கத்துக்குள்ளே வரணும். நீங்கள் மணிக்கணக்காக உட்காந்து செபிக்கணும், ஆவியானவருக்குள்ளே நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு சொல்கிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ இயேசு இந்த பூமியில் இருந்தாலும் ஆவியில் பிதாவோடு கூட இருந்தார். அப்போ நீ இந்த மாதத்தில் முதல்ல உன் பிரயாசம் எதில் இருக்கணும் தெரியுமா? யுத்தத்தில் இருக்கணும், யுத்தத்துக்கு போகணும். தாவீது மாதிரி ஒரு நாள் அவன் தாவீது போகலை, இத்தனை நாள் அவன் யுத்தம் பண்ணினேன், தப்பே கிடையாது. ஆனால் அந்த யுத்தம் ரொம்ப முக்கியமான யுத்தம் இல்லையா? அந்த யுத்தம் எதிரிகளுடைய பாளையத்தில் நடக்கிற யுத்தம் இல்லையா? படை போயிருக்கிறப்ப இவன் என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணுமா இல்லையா? ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு தலைவனை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ பேதுரு எப்படி போய் குளிர்காய இடத்துல உட்காந்து இயேசுவை மறுதளித்தானோ, அதுபோல் இவன் உப்புரிகையில் போய் உட்காந்து கர்த்தரை மறுதளிக்கிறவனாய் மாறிப்போனான். ஒருவேளை அவன் உப்புரிகைக்கு மட்டும் போகாமல் அந்த யுத்தத்தில் இருந்திருந்தானா இவன் இந்த பொண்ணை பார்த்துருப்பானா? இவனுக்கு இந்த பாவ சூழ்நிலை வந்திருக்குமா? இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அவனுக்கு வந்திருக்குமா? அவன் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சுலம் செத்து போயிட்டான், அத்தோனியா செத்து போயிட்டான், அவனுடைய மகள் தாமார் கற்பழிக்கப்பட்டு போயிட்டான், அவனுடைய 10 மனைவிகள் தீக்கிரையாக்கப்பட்டு போயிட்டாங்க. அவன் ராஜ்யத்தை விட்டு ஓடுறான் உயிரை காக்க தன்னுடைய பிள்ளைக்கு பயந்து வெளியேறி ஓடுகிறான். அப்போ தான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, அழுது கொண்டே போனான் தாவீது, வெறுங்காலாய் அழுது கொண்டே ஒலிவமலை ஏறி போனான்.
இந்த சூழ்நிலைகள்லாம் என்ன காரணம் தெரியுமா? செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யாததுனால, போக வேண்டிய நேரத்தில் போக வேண்டிய இடத்திற்கு போகாததுனால, பொறுப்பை வேறொருத்தருக்கு விட்டு கொடுத்ததுனால இப்போ இவன் பொறுப்பற்றவனாகி போயிட்டான். இவன்லாம் யுத்தத்தில் முன்னாடி நிற்கணும், இவன்லாம் அங்கே போய் நின்று காரியத்தை நடத்தியிருக்கணும், இவன்லாம் அவங்க போய் நின்று யோவாபுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கணும் இல்லையா? அங்கே போயிருந்தானா இப்படி பாவ சிந்தை வந்திருக்குமா, பாவ நினைவு வந்திருக்குமா, பாவ உணர்வு வந்திருக்குமா, பாவ சூழ்நிலைகள் வந்திருக்குமா? அதனால தான் அங்கே ஜபத்துக்கு வாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் தனிமையாக இருக்கும் பொழுது 1000 பிரச்சனை வருங்க. லட்சம் ஆவிகள் உங்களோடு போராடுங்க. உங்களை எப்படியாவது மட்டங்கடிக்கிறதுக்கு ஆவிகள் போராடும். அதனால தான் ஐக்கியத்தை காத்துக்கொள், கூடி ஜெபம் பண்ணு, பரிசுத்த ஐக்கியத்தை விட்டு விடாது, சபை கூடுதலை விட்டு விடுவது போல நீ விட்டு விடாத. ஏன்னா சபையில் தான் இந்த பரிசுத்தத்தை குறித்து நிலைநாட்டி வலியுறுத்தி பேசுவாங்க. அங்கே தான் உனக்கு பரிசுத்தத்தை குறித்து ஆழமாய் சொல்லப்படும். வீட்டில் இது மாதிரி யார் சொல்கிறா? பாவத்தை செய்யத்தான் சொல்லித்தர்றாங்க, அசுத்தத்தை செய்யத்தான் சொல்லித்தர்றாங்க. பரிசுத்தத்தை சொல்லித்தர்ற இடம் பரலோகத்திற்கு வாசலாக இருக்கிற சபை மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இங்கே கர்த்தர் சொல்கிறார், முதல்ல நீ எழும்பி யுத்தம் பண்ணு. அடுத்து பாருங்களே, ரெண்டாவது நீ என்ன செய்யணுமா? யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ செய்ய வேண்டிய ரெண்டாவது ஒரு காரியம், யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? யோசுவா 3:15. யோர்தான் அறுப்பு காலம் மட்டும் 272வது பக்கம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே கால் ஊன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரவழியாய் கடந்து போனார்கள். இது ஒரு வசனத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதனுடைய ஒரு வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு இடையில பல நாட்கள் நடந்த சம்பவங்கள் உள்ள மறைஞ்சிருக்கு. ஒரு வசனத்தில் முதல்ல கடகடன்னு ஒரு நிமிஷத்தில் படிச்சுட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரற்ற தரை வழியாய் நடந்து போனார்கள்னா, அந்த மக்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் ஸ்திரீகள், 6 லட்சம் பிள்ளைகள். ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தைன்னா 6 லட்சம் குழந்தைகள். ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாடுனா 6 லட்சம் மாடு, 2 மாடுன்னா 12 லட்சம் மாடு, ஒட்டகம், இன்னும் பொருட்கள், கட்ட வண்டிகள், அவங்க குதிரை வண்டிகள், அவங்க மாட்டு வண்டிகள், இத்தனையும் கடக்கணும், யோர்தானை கடக்கணும். அப்போ கடக்கணும்னா எப்படி போகிறது? ஒரு வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 நாள் ஆகிடுது. ஒரு வீட்டு பொருளை இங்கேருந்து அடுத்த வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு எத்தனை நாள் ஆகுது? வண்டி பிடிச்சி ஜாமானை தூக்கி எடுத்து வச்சு. அப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் அந்த யோர்தானை கடக்கணும்னா உடனே நடக்காது. ஏன்னா அந்த கூட்டம் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்குள்ளே இறங்க முடியும். அப்போ அவ்வளோ பேர் கடக்கிற வரையும் ஆசாரியன் பெட்டியை சுமந்துட்டு நிற்கணும். முதல்ல அந்த ஆசாரியர்கள் கரை புரண்டு வருகிற அந்த யோர்தானில் காலை வைக்கணும். இது யார் வைக்குப்பா? ஏன்னா அந்த தண்ணி கரை புரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. யோசுவா சொல்கிறார், காலை போய் வைங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஆசாரியர்கள் தான் கால் வைக்கணும். அங்கே யுத்தம் பண்ண வேண்டியது யூதா, இங்கே கால் வைக்க வேண்டியவன் ஆசாரியன். ஆசாரியனை வைக்க சொல்லும் பொழுது அவன் நினச்சிருப்பானா இல்லையா? ஏயா தண்ணி கரை புரண்டு போகுது, இழுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? நீ சொல்கிறதான் ரைட்டு, ஓன்ட்ட தானே கர்த்தர் சொன்னார், ஏன்ட்டியா சொன்னார்? நீ சொல்கிற நான் கேட்குறேன், ஒரு வேளை இழுத்துட்டா என் குடும்பம் தானே போகும். இத்தனை கேள்வி அதில் இருக்குல்ல. ஆனால் அதில் வேற சுமக்கணும், பெட்டியை சுமக்கணும். அந்த பெட்டிக்குள்ளே எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அந்த தகர பெட்டியாது, மரப்பெட்டி, அத்தனை வெயிட் உள்ள பெட்டியை சுமந்துட்டு இவர்கள் எல்லாரும் போய் அந்த கரையில் உள்ள கால் வைத்தார்கள். அவ்வளோதாங்க. கரை புரண்டு வருகிற அந்த யோர்தான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? அது எப்படிப்பட்ட 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மேலே வந்து வாசிக்கலாம். பத்தாவது வசனம் வாசிக்க. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெர்சியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறுடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானில் போகிறது.
இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிக்கிறது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னால் சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, அப்போ தண்ணி கரை புரண்டுனா கரை முழுவதும் நிரம்பி போய்கிட்டு இருக்கு, அவ்வளவு தண்ணி போகுது. இப்போ சுமந்துட்டு போகிறவங்க நம்பிக்கையோடு கால் வச்சாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. முன்னாடி தண்ணிங்க போய்கிட்டே இருக்குதுங்க, ப்ராஃபஸி வந்துருச்சுங்க. யோசுவா சொல்கிறார், காலை வைங்க பிரிங்கிறாரு. ஆனால் ரைட்டு தான், காலை வச்சு பிரியலேன்னா யார் தண்ணிக்குள்ளே போகிறது? அது வெறாலாம் கூட நீஞ்சிக்கிட்டு வந்துடலாம். பெட்டியை வேற சுமந்துக்கிட்டு இருக்கேன், பெட்டியை விட்டுட்டு வர முடியாது. பெட்டியை விட்டால் அவ்வளோதான், அடிவில் விழுந்துடும். அப்போ இந்த பெட்டியை தூக்கிட்டு போய் நம்பிக்கையோடு அந்த யோர்தானில் இந்த வார்த்தை ரொம்ப கிரேட் வேட், கால் வைக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள நல்ல விசுவாசம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. ஓடுற யோர்தானை அவர்கள் பார்க்கல, கரை புரண்டு ஓடுவதை அவர்கள் பார்க்கல. அது அறுப்பு காலம் முழுவதும் ஓடும், இந்த தண்ணி எப்படி பின்னாடி போகுங்கிறத அவங்க நினைக்கவே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, யோசுவா சொல்லிட்டாரு, நான் காலை வைப்பேன், நிச்சயமாய் கரை புரண்டு ஓடுற தண்ணீர் பின்னாடி போகும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே செங்கடலில் வழியை கொடுத்த கர்த்தர் இந்த யோர்தான்லேயும் எனக்கு வரி கொடுப்பார். எரிகோ மதிலை உடைத்த கர்த்தர் இந்த யோர்தானிலையும் ஒரு வழியை கொடுப்பார் என்பதை அவர்கள் ஆணித்தரமாய் விசுவாசித்தார்கள். அதனால தான் நம்பிக்கையோடு யோசுவா சொன்ன உடனே காலை வச்சாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? இந்த மார்ச் மாதத்தில் நம்பிக்கையோடு யோர்தானில் கால் வைங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு உனக்கு ஒரு வழி பிறக்கும், நிச்சயமாக வழி பிறக்கும். ஆனால் எதை கொண்டுட்டு போய் பிடிக்கணும்? பேலையை சுமந்துட்டு போங்க, இயேசுங்கிற வார்த்தையை சுமந்துட்டு போங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுமந்துக்கிட்டு போய் யோர்தானில் கால் வைங்க. அது நீ கரை புரண்டு வர்றதை பார்க்காதீங்க, அறுப்பு காலங்கன்னு பார்க்காதீங்க, கால சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். பஞ்ச காலத்தில் யாருங்க விதை விதைப்பா? பஞ்ச காலத்தில் விதை விதைத்தா எப்படிங்க பயிர் விடும்? ஆனால் யோசுவாவுக்கு எந்த காலம் முக்கியம் கிடையாது, கர்த்தர் தான் முக்கியம். அவன் நினச்சான், என்ன காலமாக, என்ன குளிர்காலமாக இருந்தால் என்ன, மழை காலமாக இருந்தால் என்ன, வெயில் காலமாக இருந்தால் எந்த காலமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. காலங்களை தன் கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் விதையை விதைப்பேன், அறுவடையை பண்ணுவேன்னு வேதம் சொல்லுது. பஞ்ச காலம் முழுவதும் கர்த்தர் ஈசாக்கை போஷித்தார். அந்த ஆண்டில் அவன் பலனை 100% பலனை பெற்றானான். அருமையானவர்களே, நமக்கும் காலங்கள் முக்கியம் கிடையாது, கர்த்தர் தான் முக்கியம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். யோர்தான் முக்கியம் கிடையாது, யோர்தானுக்குள்ளே கர்த்தரை அனுப்புவேன் நமக்கு சொல்லியிருக்கிறதான முக்கியம். அதனால் இவ்வளோ பெரிய பட்டணத்தை நீங்கள் பார்க்காதீங்க, இந்த பட்டணத்தை தன்வகப்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் எனக்கு அற்புத மாதம்னு சொல்லுங்கள். அதே யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களே நம்ம செய்ய வேண்டிய பேலையை சுமக்கணும்னா முதல்ல பரிசுத்தம் பண்ணணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. கர்த்தர் சொல்றார், நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும், மீதியை சொல்லுங்க, உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கையிலெல்லாம் பரிசுத்தராயிருங்கள். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கை தட்டுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். யாருக்கெல்லாம் அற்புதம் வேணும்? கையை உயர்த்தங்க பார்க்கலாம். இந்த அற்புத ரேஸ் ஊழியத்தில் அற்புதம் வேணுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை முதல்ல பரிசுத்தப்படுத்துங்க, பேலையை சுமங்க, யுத்தத்தை பண்ணுங்க. இந்த நாளிலிருந்து ஆண்டவரை இந்த மாதம் பூரா இந்த வசனத்தை நான் சுமப்பேன். ஆண்டவரை வசனத்தை நான் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வேன். தென்னூல் ஒரு வசனத்தை நீங்கள் கேளுங்க, உங்கள் குரூப்பில் கூட நீங்கள் போட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த வசனத்தை நீ கேட்டு 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 ஜெபித்து எடுக்கணும். அதை விட்டுட்டு நீ வேலை குருட்டா போகல ஒத்தையா ரேட்டையாங்கிற மாதிரி இன்றைக்கி சங்கீதத்தில் ஒன்று போடுவோம், நாளைக்கு நீதிமொழிகளில் ஒன்று போடுவோம். அப்படிலாம் போடக்கூடாது. அது இமேஜனில் வர்றது, கற்பனையில் வர்றது, சுய புத்தியில் வர்றது. அதை போட்டிங்கன்னா அடிதான் நமக்கு விழும். ஆண்டவர் கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு ஒரு வசனம் கொடுங்க, இன்றைக்கி என் கூட நீங்கள் பேசுங்க, இன்றைக்கி உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். கொஞ்சம் நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்களே, அதுக்காக நீங்கள் நேரத்தை செலவிட்டு பாருங்களே. கர்த்தர் நிச்சயமாய் ஒருத்தரையும் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அப்போ அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அடுத்து அவருடைய பேலையை சுமங்க,
அவருடைய பெட்டியை சுமங்க, அவருடைய வசனத்தை சுமங்க. காலை தோறும் ஒரு வசனத்தை கேளுங்க. தாவீது சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அதை நினைவு கூறுவதற்காக அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்றாரு. அவர் அழகா சொல்றாரு, நான் உங்களுடைய வேதத்தை எப்படி மறப்பேன், அது நாள் முழுவதும் என்னுடைய தியானமாக இருக்கிறது என்று சொல்றாரு. குறித்த ஜாமத்துக்கு முன்னுடைய என் கண்கள் உங்களுடைய வசனத்தை தியானிப்பதற்காக விழித்து கொள்கிறது என்று சொல்றாரு. பார்த்தீங்களா, உங்களுடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்றாரு. அப்போ தாவீதுக்கு எத்தனை 1000 பொறுப்பு இருந்தாலும் வசனத்தின் மேல் அவர் எவ்வளோ பற்றுதலாக இருக்கிறார் பாருங்க. அந்த காலத்தில் வேத புஸ்தகங்கள்லாம் சிலர் கையில் தாங்க இருக்கும். ஆனால் இப்போ எல்லாத்து கையிலையும் வேத புஸ்தகம் இருக்குது. ஆனால் அந்த வேத புஸ்தகத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும் பேழையை சுமந்துட்டு போங்க. உங்கள் கையில் ஒரு வேத புஸ்தகம் கையில் இருக்கட்டும். எனக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்களும் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணிங்கன்னா வேதத்தை எடுத்துகிட்டு போங்களே. அதை கையில் கொண்டு போனால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சும்மா இருக்க வேதத்தை திறந்து நீங்கள் படிக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், செல்லில் படித்து கொள்ளலாங்கிறோம். அந்த செல்லை நீங்கள் ஓப்பன் பண்ண நேரத்துக்குள்ளே யூடியூப்பில் வேறு காட்சி வரும், ஃபேஸ்புக்கில் வேறு காட்சி வரும். அப்படியே உங்கள் மைண்டு டைவெர்ட் ஆயிரு, பாவத்துக்குள்ளே போயிடும். ஆனால் வேதத்தை படிச்சிங்கன்னா பாவத்துக்குள்ளே போகாது. அது வசனமெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தும். எத்தனை புஸ்தகம்னு ஞாபகப்படாது. அதனால் உங்கள் பிரயாணங்களில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு சின்ன புஸ்தகத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். சின்ன நியூ டெஸ்டமெண்ட்டை வச்சுக்கொள்ளுங்க, அல்லது சின்ன பைபிள் புஸ்தகம் இருந்தால் வைத்து கொள்ளுங்கள். ட்ராக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் தருகிறோம், அதை வைத்து கொள்ளுங்கள். பிரயாணத்தில் படித்து படிங்க, அல்லது பார்க்குறவங்களுக்கு கொடுங்க. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நம்ம எல்லாருக்கும் எல்லாமுமாய் மாறணும். கர்த்தர் நல்லவர். இங்கே வேதம் சொல்லுது, ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்துட்டு யோர்தானில் கால் வைத்தார்கள். அவ்வளோதாங்க, யோர்தான் 2ஆய் பிளந்துச்சு. அப்போ அங்கே யூதா எழுந்து யுத்தம் பண்ணினா, இங்கே ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்தார்கள். அப்போ நீ பெட்டியை சுமக்கிறதுக்கான பிரயாசத்தை கர்த்தர் தருவார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புது கலாச்சாரம் என்னென்னா, வீட்டில் ஒரு பைபிள், இங்கே ஒரு பைபிள் இருக்குது. அங்கே இருக்கிறப்ப அதை படிச்சுக்கிறது, இங்கே இருக்கிறப்ப இதை படிச்சுக்கிறது. அதுக்காக நான் இடையில வர்றப்ப கொண்டு வர மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி நியாயம்? நீங்கள் வர்றப்ப தயவுசெய்து வேதத்தை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்குன்னு பிரயாணத்தில் ஒரு வேதம் வரணும். இடையில யாராவது சுவிசேஷன் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மனப்படமாக சொல்லிக்கிட்டு இருந்தால் அது ஆகுமா? ஒரு வேதத்தை ப்ரெசன்டேஷனுக்கு வாங்கி வைங்க. அநேகருக்கு என்னென்னமோ கொடுக்குறீங்க, தட்டு கொடுக்குறீங்க, பேனா கொடுக்குறீங்க, வாட்டர் கேன் கொடுக்குறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பொருளை கொடுக்குறீங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள் எதை கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு திருமணத்திற்கு போகிறீங்களா, ஒரு வேத புத்தகம் கொண்டு கொடுங்க. ஒரு பால் காய்ச்சற விசேஷத்துக்கு போகிறீங்களா, ஒரு வேத புத்தகத்தை அவங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி இல்லாட்டியும் ஒரு நாள் அந்த வேதம் அவர்களோடு பேசும். என்றோ ஒரு நாள் அவங்க வேதத்தை எடுப்பாங்க. நான் அன்பு சகோதரி கொடுத்த வேத புஸ்தகத்தை பல வருஷமாக 3ஆவது பெட்டிக்குள்ளே வச்சுருந்தேன். முதல் பெட்டி, 2ஆவது பெட்டி, 3ஆவது பெட்டிக்குள்ளே இருந்துச்சு. நல்ல வேத புத்தகம் கொடுத்துருந்தார். அந்த வேத புத்தகத்தை வாங்கி பெட்டிக்கடியில் போட்டு வச்சுட்டேன். பல வருஷமாக அந்த பெட்டிக்குள்ளே கிடக்குது. இப்போல்லாம் பீரோல் வந்துருச்சு, பலவிதமான ஃப்ரிட்கேஜ் பெட்டிகள், சூட்கேஸ்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் தகர பெட்டி இருக்கும். அதில் முதல் பெட்டி, 2ஆவது பெட்டி, 3ஆவது பெட்டி. மேலே இருக்கிற பெட்டி தான் பயன்பாட்டு பெட்டி. 2ஆவது பெட்டியை அப்பப்போ பயன்படுத்துவோம். அப்போ 3ஆவது பெட்டிக்குள்ளே பயன்பாடு இல்லாத பொருளெல்லாம் அங்கே கிடக்கும். அதுக்குள்ளே வச்சுருந்தேன். நான் 1990 ஆண்டு என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஒரு சகோதரன் வந்த உடனே, உங்கள்கிட்ட வேத புத்தகம் இருக்கான்னு கேட்டார். நான் ஒரு நெருக்கமான காலத்தில் இருக்கும் பொழுது. அப்போ நான் சொன்னேன், இருக்குது, என்கிட்ட பைபிள் வச்சுருக்கிறேன், அக்கா கொடுத்தாங்கன்னு. எங்கே இருக்குன்னாரு. அப்போ நான் பெட்டிக்குள்ளே இருக்குன்னு சொல்லி 3ஆவது ட்ரக்கை காட்டினேன். எடு பார்க்கலான்னாரு. அன்னைக்கு கையில் எடுத்த வேத புஸ்தகத்தை இன்றைக்கு வரையும் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். கை தட்டி. அன்றைக்கி தான் அந்த பெட்டி வெளியில் வந்துச்சு. அந்த வேதம் இந்த பெட்டிக்குள்ளே 3ஆவது பெட்டிக்குள்ளே இருந்து வெளியே வந்துச்சு இல்லையா. அன்றைக்கி அவர் எடுத்துகிட்டு வா போகலாம் சர்ச்சுக்குன்னு கூட்டிகிட்டு போனார். அன்றைக்கி கையில் பிடிச்ச வேதத்தை கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்கி நான் சுமந்துக்கிட்டே அலையிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏன் சொல்ல வரேன்னா, வேதத்தை பெட்டிக்குள்ளே பூட்டாதீங்க, அல்லது எங்கேயா கொண்டு வைக்காதீங்க. அழகு பொருள் கிடையாது இது. படிக்கிற பொருள், தியானிக்கிற பொருள், பிரசங்கிக்கிற பொருள், பிறருக்கு கொடுக்கிற பொருள். நீங்கள் 1 கோடி கொடுக்கறத விட ஒரு வேதத்தை கொடுத்து பாருங்களேன். அந்த வேதம் ஒரு நாளுக்கு அவங்களோடு பேசும், அந்த ஆத்மாவை ரட்சிக்கும். அப்போ இந்த ஆசாரியர்கள் என்னத்தை சுமந்துட்டு போனாங்க? பைபிளை சுமந்துட்டு போகிறாங்க, வேதத்தை சுமந்து கொண்டு போகிறாங்க, அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போகிறாங்க, காலத்தாங்க கொண்டு வச்சாங்க. அப்போ அந்த யோர்தான் பின்னிட்டு போச்சு. ஏன் பின்னிட்டு போட்டுனா, வேதம் சொல்லுது, மலைகளை துள்ளுவதற்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? யோர்தானே பின்னிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதுக்கு அது பதில் எழுதப்பட்டிருக்கு சங்கீதத்தில், சேனைகளின் கர்த்தர் வந்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அந்த மலைக்குள்ளேயும் அந்த யோர்தானுக்குள்ளேயும் யார் வந்தாங்களாம்? சேனைகளின் கர்த்தர் வந்தார். அதனால நான் பின்னிட்டு போனேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ நீங்கள் யாரை கொண்டுட்டு போகணும்? சேனைகளின் கர்த்தரை கொண்டுட்டு போகணும். இப்போ ஒரு அருமையான
சகோதரன் என்ன பண்ணார், ஊழியத்துக்கு போகிறார். போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை தாக்குவதற்காக சில பேர் வந்து நின்று கொண்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஊழியக்காரர் பாவம் எளிமையான ஊழியக்காரர் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர், ஆண்டவரே எனக்கு நீங்கள் துணைக்கு வரணும், நீங்கள் தான் எனக்கு சேனைகளின் கர்த்தராக இருக்கணும், இராணுவங்களின் தேவனாக இருக்கணும், நீங்கள் தான் என் சமயத்துக்கு ஏற்ற சகாயராக இருக்கணும், எனக்கு எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, என்னை நீங்கள் பாதுகாக்கணும். இவர் போய்கிட்டு இருக்கிற பாதையில் அந்த எதிர்ப்பாளர்கள் நின்று கொண்டு இருந்தாங்க. கரெக்டாக இவர் வர்றது தெரிஞ்சிருந்து இவரை தாக்குவதற்கே நின்று கொண்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க கண்களில் பயங்கரமான வானத்துக்கு பூமிக்கு நடுவில் ஒரு பெரிய பட்டயத்தோடு பயங்கரமான ஒரு தூதன் மாதிரி முன்னாடி ஒருத்தர் நடந்து போய்கொண்டு இருந்தாராம். பின்னாடி இந்த ஊழியக்காரர் பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி இவர் போய்கிட்டு இருக்கிறார். முன்னாடி பார்த்தா பயங்கரமான யுத்த அதிபதியாய் ஒருத்தர் நடந்து போனாராம். அந்த எதிர்ப்பாளர்களுடைய கண்கள் அது பட்ட மாத்திரத்தில் அவங்களாம் சிதறடிக்கப்பட்டு சின்னவனும் ஓடி போயிட்டாங்க. இவர் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் இவருக்கு இந்த சம்பவம் தெரியாது. அடுத்த நாள் கேட்டாங்களாம், ராத்திரி உன்னை கொலை செய்ய, உன்னை அடித்து துன்பப்படுத்த நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம். எப்போ அத்தகத்தண்டி ஆளை நீ கூட கூட்டிகிட்டு வந்த துணைக்கு நாங்கள் பார்த்து மிரண்டு தான் ஓடி போயிட்டோம். அப்போ தான் இந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் யாரப்பா கூட்டிகிட்டு வந்தேன், நானே பயந்து கை காலெல்லாம் வெட்டன்னு ஆடி போய் வந்தேன். இல்லைப்பா, உன் முன்னாடி பயங்கரமான ஒருத்தர் வந்து நின்னார், பெரிய பட்டயத்தோடு நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் நடந்து வர்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் எல்லாம் இடத்த காலி பண்ணிட்டு, பார்த்தீங்களா, நீ சாதாரணமான ஆள் தான், ஆனால் உனக்குள்ளே இருக்கிறவர் பராக்கிரமசாலி, யுத்த வீரர், ஆயுததாரி, பயங்கரம். இப்போ மார்ச் மாதத்தில் உனக்கு முன்னாடி அவர் நடந்து போவார். வாப்பா, பின்னாடி வாப்பா. குருடர்களுக்கு அவர்கள் அறியாத வழியில் கொண்டு போய் உனக்கு தெரியாத விதமாக கர்த்தர் உன்னை போஷிப்பார். கைத்தட்டு உனக்கு புது புது வழி திறக்குங்க, புது புது வாசல் திறக்குங்க. உனக்கு நீ குருடைந்தான், ஜெவிடைந்தான், முடவைந்தான், சப்பானி தான், கூணு தான், முடந்தான், ஆனால் உனக்கு வாசலை திறக்கிறவர் கர்த்தர் கூட இருப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உனக்கு முன்னாடி போவார். உனக்கு கைத்தட்டுங்க. உனக்கு முன்னாடி போவார். வேலை ஸ்தலத்தில் போவார். என் வாழ்க்கையில் லட்சம் சொல்ல முடியும், கோடி சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் நான் பிரயாசப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு அனுபவிக்க கிருபை பாராட்டு. பிரயாசப்படுகிறவர்கள் பலனில், சொல்லுங்கள், பலனில் முந்தி முந்தி பங்கடைவாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒன்றுமே செய்யலை, மற்றவங்களால வாங்கவே முடியல. எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் கேட்டாங்க, எப்படிங்க ஆச்சு, இது என்னங்க பண்ணினீங்க, எதுவும் வேறு விதமாக வழி இருக்குதா, உங்கள் வழி ஏதாவது இருக்குதாண்ணா? அதுக்கு ஒரே ஒரு வழி, முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணணும். அதான் வழி, வேறு வழியே கிடையாது. இதுக்கு ஆண்டவரை தான் பிடிக்கும். கரையாத மனசை கரைய பண்ணுவார், தொடப்படாத ஆள். அப்போ அவர் எப்போ ரசிக்கப்பட்டாரா? 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறார். அந்த பாருங்கள், நான் அவரிடத்தில் அந்த காரியத்தை கேட்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு கர்த்தர் அவரை சந்தித்து இவ்வளவு நாளுக்கு முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு முடிய பண்ணினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன் இதை உங்களுக்கு சொல்ல, உனக்காக யாரையும் ரட்சிக்க அவரால் முடியும். உனக்காக அற்புதங்களை புதுசு புதுசாக செய்ய அவரால் முடியும். கர்த்தர் நல்லவருங்க. உனக்கு சமயத்துக்கு ஏற்ற சகாயராக இருப்பார். யாரை கொண்டு உனக்கு உதவி செய்யணுமோ அவர்களை கொண்டு கர்த்தர். காய்பா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பலவான் கையில் உனக்கு பச்சனம் பிறக்குங்க. பாருங்க, சிங்கத்துக்கு வந்து கொடூரமான ஒரு சிங்கம் இல்லையா, அது வாயில் என்ன இருக்குது தெரியுமா, தேன் இருக்குதுங்க. அந்த தேனை எடுத்து இவர் சாப்பிட்டுட்டு வந்து கேட்குறாரு, பலவான் இடத்துல எனக்கு என்ன பிறந்துச்சு, உனக்கு பிறக்குமா பிறக்காதா? கைத்தட்டி இந்த மாதத்தில் உனக்கு பிறக்கும். சொல்லுங்கள், பலவான் கையில் எனக்கு பச்சனம் பிறக்கும். கர்த்தர் இந்த மாதத்தில் பயங்கரமான நபர்கள் கையில் எனக்கு காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். எனக்கு அனுசரணை அநேக பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்புவார். யாரையாவது எழுப்புவாருங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனையோ முறை இப்படி செஞ்சுருக்கிறார் கர்த்தர், செய்ய நான் கண்டிருக்கேன். கர்த்தர் கூட இருக்கிறார். அதெல்லாம் சோர்ந்து போகாத. சொல்லுங்கள், காலை கொண்டு போய் வை, யோர்தானில் வை. இந்த மாதம் பிரச்சனையில் காலை வை, போராட்டத்தில் வை. அது உன்னை மேற்கொள்ளாது, அது பின்னிட்டு போகும். கைத்தட்டி கர்த்தருக்கு, அது பின்னாடி போயிடும். இவ்வளோதானா? இருக்கிற கொஞ்சம் பேர் அந்த நல்லா கைத்தட்டி சொல்லுங்கள், நான் யுத்தம் பண்ணுவேன், அடுத்து யோர்தானில் கால் வைப்பேன். இந்த மாதம் யுத்தம் பண்ணுவேன், யோர்தானில் கால் வைப்பேன். பாதாளத்தின் ஆவிகளை நான் இந்த மாதம் மேற்கொள்வேன், பலனில் நான் முந்தி பங்கடைவேன். 3வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். என்னாகமம் புஸ்தகம் 14:24 எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? என்னாகமும் 14:24. ரீபால ரபா ஷபால ரபா, ரீகால ரபா ஷபால ரபா. என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேறே ஆவியை உடையவனாக இருந்தபடியினால், இன்னாலும் 187வது பக்கம்பா, என்னாகமும் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேறே ஆவியை உடையவனாக இருந்தபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே
அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் கைத்தட்டுங்க அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். இந்த காலேப்பு பிரயாசப்பட்டு போய் கானான் தேசத்தை பார்த்துட்டு வந்தான். 2 பேர் தான் அதில் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க. ஒன்று யார்? யோசுவாவும், 2வது காலேப்பு. மற்றவங்க எல்லாம் துர்ச்செய்தி கொண்டு வந்தாங்க. போனது 12 பேர், அதில் 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னார்கள். அந்த நாடு அப்படிப்பட்டது, ராட்சச பிறவி இருக்கிறது. பாருங்களேன், 13ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்த தேசத்தை குறித்து என்ன செய்தி வாசிக்க, என்ன செய்தி சொன்னாங்களாம்? துர்ச்செய்தியை பரப்ப செய்தார்கள். எங்கே இருக்குது தெரியுமா? என்னாகமோ 33ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சசரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல. பாருங்க, அவங்கள பார்த்துட்டு இவங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தாங்களாம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்து பார்த்து வந்த தேசத்தை குறித்து என்ன செய்தி சொன்னாங்களாம்? துர்ச்செய்தியை சொன்னார், பரவ செய்தார்கள். நற்செய்தி சொல்றதுக்கு பதிலாக துர்ச்செய்தியை சொன்னார்கள். ஆனால் 2 பேர், காலேப்பும் ஏனோக்கும் நற்செய்தியை சொன்னார்கள். அப்போ கர்த்தர் சொல்றாரு, காலேப்பு வேற ஆவி உடையவனாக இருந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன ஆவி உடையவனாக இருக்கணும்? துர்ச்செய்தியை சொல்கிற ஆவி உடையவனாக இருக்கக்கூடாது, நற்செய்தியை சொல்கிற ஆவி உள்ளவனை. கைத்தட்டி இந்த மாதம் சொல்லுங்கள், நல்ல செய்தியை சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நடப்ப சிஸ்டர், பேசுவ சிஸ்டர், உனக்கு திருமணம் நடக்கு சிஸ்டர், உனக்கு குழந்தை பிறகு சிஸ்டர், நீ வீடு கட்டுவ பிரதர், நீ நல்லா இருப்பீங்க, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், கவலை மாறு, கண்ணீர் மாறு, துக்கம் மாறு, அவமானம் மாறும், நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, சுகித்திருப்பீங்க, பிரகாசிப்பீங்க, எலும்புவீங்கன்னு பிறரிடத்துல நல்லதை பேசுங்க. நம்ம எடுப்பில் உனக்கு நடக்காது, நீ உருப்பிட மாட்ட, ஓம் பிள்ளை படிக்காது, உனக்கு திருமணமே நடக்காது, உனக்கு அதுவே நடக்காது, இதுவே, இப்படி சொன்னோம்னா இது என்ன செய்தி? துர்ச்செய்தி. நற்செய்தி தாங்க எலும்புகளை புஷ்டிப்படுத்தும், நற்செய்தி தாங்க ஊன்ற கட்டும், நற்செய்தி தாங்க ஆத்துமாக்களை எழுப்பும். அப்போ இந்த காலேப்பு போய் வந்த தேசத்தை கர்த்தர் என்ன சொல்றாருமா? அவனுக்கே நான் கொடுப்பேங்கிறார். கைத்தட்டுங்க, இந்த மாதம் உனக்கு பலன் உண்டு, நீ போய் வர்ற தேசத்தை. இப்போ நீங்கள்லாம் போகிறீங்க தம்பி, யாரெல்லாம் உண்மையாக அந்த தேசத்தை போய் ஊழியம் செய்கிறீங்களோ உங்களுக்கு அந்த தேசத்தை கொல்ல பொருளாக கருத்து தருவார். யாருக்கெல்லாம் நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த தேசத்தை கொல்ல பொருளாக தருவார். பின்தொடர்ந்து யாரெல்லாம் போகிறீங்களோ, யாரெல்லாம் பலன்னு பெறணுமோ அவங்கெல்லாம் உண்மையாக பிரயாசப்படணும். ஏதோ சொல்லிவிட்டாங்களேன்னு இருக்கிறது வேற, உத்தமமாக போகணுங்க. அங்கே யோனத்தானு சவுலு செத்துட்டான்னு சொல்லி தாவீது சந்தோஷப்படாமல் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கத்துறேன், ஐயோ போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் செத்துட்டாங்களே, வில்லு அம்பு ஈட்டியும் பிடிக்காமலே செத்து போயிட்டானே, பராக்கிரமசாலிகளுடைய எலும்புகள் இதோ ரத்தம் பூமியில் சிந்திருச்சேன்னு சொல்லி தாவீது புலம்பல் பாடினான். அப்போ உண்மையிலே தாவீது யோனத்தானையும் சவுலையும் நேசித்தான். அதனால தான் அவங்க செத்துட்டாங்கன்னு உடனே புலம்புறேன். நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், சரி எங்கிட்ட சவுல் ஒளிஞ்சாண்டா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியம் இன்றைக்கி நடந்துருச்சுடா நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் தாவீது சந்தோஷப்படலை, வருத்தப்பட்டான், புலம்பினான். அது உண்மையான நேசம். அப்போ ஊழியங்கிறது உண்மையாக செய்யணுங்க. 40 நாள் ஊழியமாக அதில் நமக்கு உண்மை இருக்கணும். ஆண்டவர் நம்மளை நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், நம்மளை நம்பி உக்கிரானத்துவத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இப்போ நேற்று பாருங்கள், நேற்று நேரம்லாம் வீரம் பேசினவர் இன்னைக்கு இல்லைங்க, பூமியிலே இல்லைங்க. நேற்று நேரம்லாம் புதிய அறிக்கை வெளியிட்டார். ஆனால் நான் லைவில் இருக்கனால பேர் சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ நேற்று நேரம் இருந்தவர்கள் இன்று நேரம் இல்லை. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நாம எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம்? யாருக்காவது தெரியுமா? கடைசி நாள் எதுன்னு தெரியாதுங்க. ஆண்டவர் வருகை எப்போ தெரியுமா? தெரியாது. அப்போ ரெண்டுமே தெரியாத நாம இந்த ஊர் நிலைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ இவன் யோசுவா வேற ஆவி உடையவன். அதனால தான் 3 இடத்துல சொல்கிறாரு. உபாகம் 1:36 சொல்கிறாரு, யோசுவா 14:14 சொல்கிறாரு, அவன் போய் வந்த தேசத்தை, அவன் மிதித்து வந்த தேசத்தை, அவன் சுற்றி வந்த தேசத்தை, அங்கிருந்து பலனை எடுத்துகிட்டு வந்த தேசத்தை. என்னாகமோ 14:24, உபாகமம் 1:36, யோசுவா 14:14, இந்த 3 இடத்துலையுமே அவன் போய் வந்த தேசம், அவன் சுற்றி வந்த தேசம், அவன் பட்ட பிரயாசத்திற்கான பலனை அவனுக்கு கொடுப்பேன். அப்போ யூதா யுத்தம் பண்ணுனா யூதாவுக்கு பலன்,
ஆசாரியன் பேழையை சுமந்தா ஆசாரியனுக்கு பலன். இங்கே காலேப்பு உண்மையாய் போயிட்டு வந்தாங்க. எல்லாரும் 12 பேர்த்தில் 10 பேர் கெட்ட செய்தி சொல்கிறப்ப யோசுவா என்ன சொன்ன, அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர்களை காத்த நிழல் விலகிருச்சு, நம்ம போனோம்னா அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. அப்போ மற்றவர்களை விட இவன் வேறே ஆவி உடையவன். அப்போ தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, நீ வேற ஆவி உடையவனாக இரு. மற்றவங்க ஆவியோடு நீ இசைந்து அவர்களை மாதிரியே பேசாத. அவன் கோல் பேசுகிறானா நீ கோல் பேசாத. அவன் சண்டை போடுறானே நீ சண்டை போடாத. அவன் குறை சொல்கிறானே நீ குறை சொல்லாத. உன் ஆவி வேற ஆவியாக இருக்கட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆவி. கர்த்தர் சொல்கிறார் வேறே ஆவியை உடையவனாக இருந்தான். இந்த வார்த்தை ரொம்ப டச்சிங் வேர்ட். அந்த வார்த்தையை மீண்டும் அதை உங்கள் வேதத்தில் குறித்து வைங்க. என்னாகவும் 14:24 நான் வாசிக்கிறேன். என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேறே ஆவியை உடையவனாக இருந்தபடியினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். அப்போ நீங்களும் நானும் இந்த மாதம் எப்படி பின்பற்றணும்? உத்தமமாக பின்பற்றணும். ஊழியங்கிறது உத்தம இருதயத்தோடு. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ உத்தமனாக இருக்க மாட்டேயாப்பா. உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணை. எங்கே அவன் உத்தமத்தை இழந்தான்? எங்கே இழந்தான்? நிறைய இடத்துல அவன் உத்தமத்தை இழந்துட்டான். ஆகாரை பற்றி சொன்ன உடனே அவன் கர்த்தரிடத்தில் விசாரிச்சிருக்கணும் இல்லையா? கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாருப்பா, நீ உன் வேலையை பாரு, நீ சொல்கிற ஐடியா துர்ற ஆலோசனை நான் கேட்க முடியாது, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமாய் உன் மூலியமாய் சந்ததி வருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? காத்திருக்கலை. மனைவி சொன்ன ஆலோசனையை தேனிட்ட பணியார மாதிரி அவன் எடுத்துக்கிட்டான். நல்ல வாய்ப்புடா, நல்ல மனைவி வாயாலே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். அதனால தான் கர்த்தர் கேட்குறாரு, உத்தமனாக இருக்க மாட்டியா? நீ எனக்கு முன்னாடி உத்தமனாக இருக்க மாட்டியா? அருமையான தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கிறதுக்காக உத்தமத்தை நம்ம இழந்துடக்கூடாதுங்க. இங்கே அழகாக கர்த்தர் சொல்கிறாரு, உத்தமனாய் என்னை பின்பற்றினபடியினால். அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, வேறே ஆவி உடையவனானபடியினால் அவன் போய் வந்த அந்த தேசத்தை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் போரடிக்கிற மாட்டை அவர் வாய் கட்டாத தேவன் சொல்கிறாரு, பிரயாசப்படு. ஒரு இடத்துக்கு கர்த்தர் உன்னை அனுப்புனார்னா, தம்பிமார்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிற பிள்ளைங்களாம் பிரயாசப்பட்டு போங்க. இப்போ இருந்தே இந்த மாதம் அலர்ட் பண்ணுறாரு. முழுகிற ஜபத்திலேருந்தே ஊர் பேரெல்லாம் எழுதி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு கோல். இந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்கணும். அதுக்காக நீ எவ்வளவு பாருங்கள், ஒரு நாட்டோட ஒரு நாடு ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறாங்களோ, ஃபுட்பால் விளையாட போகிறாங்களோ, ஏதோ ஒரு விளையாட்டு போனால் அதுக்கு எவ்வளவு ட்ரெயின் பண்ணி, அதுக்கு எவ்வளவு பயிற்சி எடுத்து, அதுக்குன்னு எவ்வளவு நேரத்தை பகலாய் பிரயாசப்பட்டு அந்த ஒரு நாள் யுத்தத்துக்கு அவங்க போகிறாங்க. 15 நாள் யுத்தத்துக்கு போகிற நீ, 15 நாள் பதிவிட இருக்க போகிற நீ, 15 நாள் கிளாஸ் எடுக்க போகிற நீ, 15 நாள் ஊழியத்திற்கு உன் பேர் போடணும்னு கர்த்தர் முன்குறிச்சிருக்கிற உனக்கு தெரியும். உனக்கு பொறுப்பு வரும்னு உனக்கு தெரியும். ஆனால் அந்த பொறுப்புக்கு நீ எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிற யோசித்து பாருங்க தம்பி தங்கச்சி. இன்றைக்கி நம்மகிட்ட ஏன் கர்த்தர் நம்மளை நம்பி பொறுப்பு தர மாட்டேங்கிறார் தெரியுமா? ஒரு ப்ராப்பர்சி சொல்கிறேன் கேளுங்க. உள்ளவன் எவனோ கைத்தட்டி சொல்லுங்கள், அவனுக்கு கூட கொடுக்கப்படும். நீ உள்ளவனாயிரு, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிரு. நீ உண்மையாக இருந்தேன்னா கர்த்தர் இன்னொரு மடங்கு கொடுப்பார். உண்மையாக கொடுப்பார். அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கு தருவேனார். அவன் பிரயாசப்பட்டு நடந்தான் இல்லையா? இன்றைக்காவது வாகனம் இருக்குதுங்க. அன்றைக்கெல்லாம் காலை இப்போ நடந்து தாங்க போனேன். அந்த தேசத்தை எப்படி போய் சுற்றி பார்த்தேன்? அது திருட்டுத்தனமாக பார்க்க போகிறேன். குதிரையில் போயிருக்க முடியுமா? யானையில் போயிருக்க முடியுமா? நடந்து தானே போயிருப்பேன். நடந்து போய் வர்றப்ப அங்கே இருக்கிற வெட்டி எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ கஷ்டம். நம்மளை வந்து சாப்பிட்டுட்டு வந்திருப்போம், அங்கிட்டே தின்னுட்டு வந்துடுவோம்டா. ஆனது ஆகிட்டு போகுது. இதை கொண்டு யோசுவாட்ட கொடுக்காட்டி என்ன, மோசையிட்ட கொடுக்காட்டி என்ன, கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு வழியில் போய். ஆனால் அவன் அங்கேருந்து செமந்து தூக்கவே முடியாமல் தூக்கி கொண்டு வந்து மாடல் காட்டுறான். பாரு, கானான் தேசத்தில் இதெல்லாம் இருக்குது. அப்போ இதை கேட்குற தம்பி தங்கச்சி, உண்மையிலே கிரேட் வேர்டு இதெல்லாம். அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான் பாரு மாடலை. தாவீது கிட்ட அப்பா சில அடைகளை கையில் கொடுத்து கொண்டு போய் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு அடையாளம் வாங்கிட்டு வாடாங்கிறார். நம்மளா இருந்தால் என்ன வேணும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தோல் இருக்கிறப்ப சொலைய முழுங்குறான். நம்மளா இருந்தால் போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு அண்ணன்ட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் அவன் கொண்டு போய் கொடுத்துட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வரல, கோழியாத்து தலையவே வாங்கிட்டு வந்தேன். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். உரியா அவனுடைய சேவகன் கையிலேயே லெட்ரு இருக்குதுங்க. இவனை போர்முகத்தில் நிறுத்தி கொன்றுன்னு எழுதியிருக்கிறார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணிடுவோம்? லெட்டரை லேசாக ஓட்ட, என்ன தாண்டா ஐயா எழுதியிருக்கிறார்.
அதை பார்த்துவிட்டு போய் தான் என் மனசே கேட்கலையாடா, என்ன தான் இருக்குது. ஒரு சின்ன பேப்பர் தாங்க, லேசாக திருவினா உள்ளே தெரிஞ்சிருக்கும், உரியாவை போர் முகத்தில் நிறுத்தி கொன்றுன்னு. இவன் எவ்வளோ நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அவன் கையிலே கொடுத்துருப்பேன், நம்மளாம் தான் கொடுப்போமா? அப்போ உரியாவை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இவன் பார்க்க மாட்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அதை கொண்டுட்டு போகிறாங்க, ஒரு பேப்பர் தாங்க. அவன் பிரயாணம் பண்ணுறது 4 நாள் 3 நாள் பிரயாணம் பண்ணி போயிருப்பேன். அந்த செய்தி அவன் கையிலே இருக்குது, அவனை கொல்லக்கூடிய செய்தி அவன் கையிலே இருக்குது. அவன் ஒரு நிமிஷம் மட்டும் திறந்துருந்தானே அந்த பேப்பரை கொடுத்துருப்பானா? யோசித்து பாருங்க. ஆனால் எவ்வளவு தலைமைத்துவத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான் பார்த்தீங்களா? என்னமோ எழுதிட்டு போகிறாரு, என்னை பற்றியே எழுதியிருந்தாலும் தப்பு கிடையாது, ஆனால் நான் பார்க்க மாட்டேன், என் ராஜாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்ட்டு அதை கொண்டு போய் கொடுத்தான். இப்படிப்பட்ட சேவகர்களும் அந்த காலத்தில் உத்தமமாக இருந்தேன். இப்போ உரியா என்ன ஆவி உடையவன்? வேறே ஆவி உடையவன். அவன் திருட்டுத்தனமாய் பார்க்குற ஆவி உடையவன் அல்ல, அவன் தன்னுடைய வேலையில் உத்தமமாய் பின்பற்றினவன். அதனால தான் வேதத்தை சொல்ல, பிரயாசப்படுகிறவன் பலனில முந்தி பங்கடைவான். இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். ஒருத்தன் யுத்தம் பண்ணுனா, ஒருத்தன் பேலையை சுமந்தான், ஒருத்தன் கானானை போய் சுற்றி பார்த்துட்டு நல்ல செய்தியை கொண்டு வந்தேன். அடுத்து ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? 2 சாமுவேல் புஸ்தகம் 23, 2 நாளைக்கு முன்னாடி இதை நம்ம மைல்டாக தியானித்தோம். இருந்தாலும் இன்றைக்கு அதை குறித்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க ஆவியானவரால் உணர்த்தப்பட்டேன். 23ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். 2 சாமுவேல் 23, 418வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எடுத்துட்டா வாசிக்கலாம். 9வது 10வது வசனம். போதும். இவன் யாருடைய மகன்? ஆகோயின் குமாரனாகிய தோத்தோவின் மகன் எலையாசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். இவன் பெலிஸ்தியரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். தாவீதோடு கூட இருந்து பெலிஸ்தியர்களை நிந்தித்தானான். இவனை குறித்து வசனத்தில் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். பார்த்தீங்களா? இவன் ராஜா கிடையாது, ராஜாவோடு கூட போகிற ஒரு தளபதி, ஒரு அதிபதி, ஒரு சேவகன். ஆனால் கையில் பட்டயம் இருக்குது. நல்லா கவனிங்க சிஸ்டர், பிரதர், கவனிங்க. கையில் பட்டயம் இருக்குது. இந்த பட்டயத்தை எப்படி வேணாலும் வெட்டலாம். மெதுவாக வெட்டலாம், வெட்டுற மாதிரி நடிக்கலாம், உண்மையிலே வெட்டலாம், கடமைக்கு வெட்டலாம். ஆனால் அவன் கை சலித்து போகும் மட்டும், கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும். பாருங்கள், எலும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெற்றினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை, ஜனங்கள் எல்லாரும் சும்மா தான் போனாங்க, கொள்ளையடிக்க தான் போனாங்களே ஒழிய அவங்க சண்டை போடலை. சண்டை போட்ட ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? இவனை குறித்து வேதம் சொல்லுது, எலையாசர். அப்போ கை சலிக்கிற அளவுக்கு. இப்போ நமக்கு எது சலிக்குது? ஜெபமணி சலிச்சு போச்சு பிரதர், பாட்டு பாடி சலிச்சு போச்சு பிரதர், அப்படி சொல்லாதீங்க. சலிக்கிற அளவுக்கு செய்யுங்க. ஜெபம் பண்ண சொன்னால் உயிரை பணைய வைங்க. நெஞ்சு வெட்டிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற ஊழியம் நாளைக்கு நமக்கு கிடைக்கும்னு அவசியமே கட்டாயமே கிடையாதுங்க. நாளைக்கு ஆண்டவர் வந்துட்டு என்ன, நேற்று நேரம் அந்த ஆள் எத்தனை மணி நேரம் ஜீவன் சாப்பிட்ருப்பாரு, பேசியிருப்பார், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், உலக அறிக்கை கொடுத்தாரு, நான் பாரு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னாரு. இன்னைக்கு ஓட்டம் முடிஞ்சு போச்சு. நாளை இதுன்னு நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. அப்போ ஒவ்வொரு நாள் ஊழியத்தையும் இதை கடைசி நாள் ஊழியம்னு செய்யணும். ஒரு தேவ ஊழியக்காரர் ஒருத்தர் கேட்டாராம், எப்பயுமே புத்துணர்ச்சியாக இருக்கிறீங்களே, டல்லே இல்லாமல் இருக்கிறீங்களே, எப்படி இதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டாராம். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரு பதில் என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் என்னுடைய கடைசி ஊழியம்னு நான் நினைப்பேன். எந்திரிக்கும் பொழுது எனக்கு இது கடைசி நாள்னு நான் நினைப்பேன். எந்திரிச்ச உடனே இந்த கடைசி நாள் சாப்பிட்றேன்னு நான் நினைப்பேன். கடைசி நாள் ஊழியம் செய்ய போகிறேன்னு நினைப்பேன். நான் கடைசி நாள் வேதத்தை படிக்கிறேன்னு நினைப்பேன். இது என்னுடைய கடைசி நாளாக நினச்சிக்குவேன். அதனால் காலையிலேருந்து நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். ஏன்னா இந்த கடைசி வாய்ப்பு, நாளைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு இல்லைங்கிற அந்த எண்ணத்திலேயே நான் ஓடுவேன். அடுத்த நாள் கிடைக்கும் பொழுது, ஓ நேற்று இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருப்பார் போல இருக்கு, ஒரு நாள் தானே எக்ஸஸ்ட் பண்ணியிருக்கா, இப்படியே நினச்சி தான் நான் ஓடுவேன்.
அதனால தான் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் உத்வேகத்தோடு செயல்படுறேன். நம்ம என்ன நினச்சி அடுத்த வாரத்தில் போய்க்கலாம், அடுத்த வாரத்தில் அடுத்த மாதம் பார்த்து, இந்த வருஷம் விட்டுருவோம், அடுத்த வருஷம் எலும்பிக்கலாம், இந்த வருஷம் இந்த ஊழியத்தை விட்டு கொடுத்துருவோம், அடுத்த வருஷம் விட்டு கொடுக்கலாம், செஞ்சுக்கலாம், அடுத்த வருஷத்து வரையும் வரமாட்டாருன்னு என்ன கேரண்டி இருக்கா? அதனால் மோசே 120 வயசு வரையும் ஊழியம் செஞ்சான்ல, இங்கே யார் 120 வயசு வரை இருக்கிறது? எல்லாமே இள வயசு தான். அதனால் கிடைக்கிற ஊழியத்தை செய்யுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. உங்களுக்குன்னு பேர் போட்டிருக்குன்னா அதுக்கு ஆயத்தமாகுங்க. அதுக்குன்னு நீங்கள் தோல் உரிக்கப்பட ஒப்பு கொடுங்க, மயிர் கத்திரிக்கப்பட ஒப்பு கொடுங்க, அதுக்குன்னு விருது சேதனம் பண்ண உங்களை ஒப்பு கொடுங்க, அதுக்குன்னு உங்கள் இருதயத்தை கிழிச்சு கர்த்தரிடத்தில் ரெட்டுடுத்தி வாங்க. கர்த்தாவே, இந்த ஊழியத்தை நான் உண்மையாக உத்தமமாக பாரத்தோடு செய்யணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறவர்கள் பலனில் கைத்தட்டி சொல்லுங்கள், முந்தி பங்கடைவார். பிரயாசம் இல்லாட்டி என்ன பங்கு? இப்போ பாருங்க, கை சலித்து போ. இது ஏன் ஆவியானவர் எழுதி வைக்கணும்? யார் கூட இருந்து பார்த்தது? ஆனால் கர்த்தர் அதை பார்த்தாரு. அதனால தான் வேதத்தில் அந்த வார்த்தையை ரொம்ப டச்சிங் வேர்ட், கை சலிச்சு போச்சான், கை பட்டயத்தோடு ஒட்டி கொண்டுச்சான். அப்போ கையும் அந்த பட்டயமும் ஒட்டிக்கிச்சு, மெர்ஜாயிருச்சு. அந்த அளவுக்கு கையில் பட்டயத்தை வச்சு வெட்டி தள்ளுறேன் ஆளுகளை. ஒரு மனுஷ பலத்தில், ஆவியானவருடைய பலத்தில் எதிரிகளை வெட்டி வீழ்த்துறான்னா, இன்னைக்கு ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு பாதாளத்தின் ஆவிகளை வெட்டி வீழ்த்த வேண்டியது நம்முடைய எவ்வளோ பொறுப்பு. இப்போ பிசாசுகளுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுன்னா நம்ம பயப்படுறோம், சொல்லி அந்த ஆவியை ஒட்டைக்க யோசிக்கிறோமே. நேருக்கு நேராக பாதாளத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம் பண்ணக்கூடாதா? வேதம் சொல்லுது, சவுலுடைய சேவகர்களும் யோனத்தானுடைய சேவகர்களும் தாவீதுடைய சேவகர்களும் குடுமையை பிடிச்சி ஒருத்தனுக்கு வந்து சண்டை போட்டு ஈட்டியில் ஒருத்தனுக்கு வந்து குத்திக்கிட்டானா. 2 பேர் அப்படியே குத்தி செத்தேன். இங்கிட்டு இருக்கவன அவனை குத்த 2 பேரும் குத்தி அப்படியே செத்து நிற்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய படை மேலே அவன் வைராக்கியமாக நின்ன. தாவீதுக்காக இவன் யுத்தம் பண்ணுறேன், அவன் சவுலுக்காக யுத்தம் பண்ணுறேன். 2 பேருமே வெட்டிக்கிட்டேன், குத்திக்கிட்டேன். இப்போ மனுஷன் குத்தும் பொழுது நம்ம ஏன் பாதாளத்தை குத்தக்கூடாது? நரகத்தின் ஆவிகளை குத்தக்கூடாது. அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு நட்டுங்கணும், மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, மிதிக்கணும். அப்போ பிரயாசமாக பட்டால்தான் பலனில் முந்தி பங்கடைய முடியும். அப்போ ஒரு பிரயாசம் படாமல் 10 கொடுத்தா 5 கொடுத்தா அதை 4 ஆக்கி 3 ஆக்கி 2 ஆக்கி 1 ஆக்குனா யார் கொடுப்பா? கர்த்தர் எப்படி நமக்கு பொறுப்பு கொடுப்பார்? ஒருத்தன் வாங்கிட்டு போய் 1 கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டேன், நமக்கு எதுக்குடா வம்பிடிச்சா வர, அது வேணால் இருந்துட்டு போகுது அது வாட்டில். அவனை ஆண்டவர் சொன்னார், அநீதி உள்ள அக்கிரமக்காரனே, பிசாசுக்காக உன்னுடைய தூதர்களுக்காக வைக்கப்பட்ட அக்கினிக்குள்ளே போனார். 1 வாங்கினவன் 2 வாங்கினவன் 4 ஆக்கிட்டேன், 5 வாங்கினவன் 10 ஆக்கிட்டேன். பிரயாசப்படு, உனக்கு பலனில் முந்தி பங்கடைவை பண்ணுவார். அப்போ இவன் சலித்து போக வரை வெற்றினான். இன்னும் நிறையா இருக்குது. தாவீது தண்ணி கேட்டார், போய் கொண்டு வந்தேன், அதெல்லாம் பேசினா நேரம் ஆயிரும். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். என்னாகுமோ 25:8 எடுப்போம். தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். என்னாகுமோ 25:8. ஹரிபரி பாலா பாலா ரபா. தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இஸ்ரவேலனாகி அந்த மனிதர்கள் 204வது பக்கம். வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு அந்த வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர். அடுத்து 13ஆம் வசனம். அவன் தன் தேவனுக்காக கைத்தட்டி வாசிங்க, பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவத்தை நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். மீதியானிய ஸ்திரியோடு கூட குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனின் தகப்பன் வம்சத்தானுமாக ஒரு பிரபுமாய் இருந்தான். குத்துண்ட மீதியானிய ஸ்திரியினுடைய பெயர் கஸ்பி. அவன் பேர் சிம்ரி, இவ பேர் கஸ்பி. அவள் சூரின் குமாரத்தி. அவன் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான். கர்த்தர் மோசையை நோக்கி, மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். சபைக்குள்ள அக்கிரமம் நடக்குது, பாவம் நடக்குது. துணிகரமா எங்கேயோ செய்ய வேண்டிய பாவத்தை கொண்டு வந்து சபைக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கான். இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ள செய்து கொண்டு இருக்கிறான். எல்லாரும் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனுக்குள்ள வைராக்கியம் வருகுது.
ஆவி எரியுது, அவன் ஆத்மா துடிக்குது, அவன் கை சும்மா இருக்க மாட்டேங்குது. எலும்புனேன், நேராக போனேன், அவங்க பாவம் செய்கிற இடத்துக்குள்ள போய் ஒரே குத்தா குத்தி போட்டேன். டப்பார். எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டானே. நான் கர்த்தருடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் எனக்காக வைராக்கியம் பக்தி வைராக்கியம் பாராட்டின்னு. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட கேட்குறாரு, உன் பக்தி வைராக்கியம் எங்க? நீ எவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக நீ இருக்கிற? ஆண்டவருக்காக நீ என்ன காரியத்தை செய்யும்படி வைராக்கியத்தை நீ மனசுக்குள்ளே வைத்திருக்கிற? உன் வைராக்கியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டுட்டு பார்க்கலாம். சொல்லு, ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு ஓட்டம், ஒரே ஒரு சந்தர்ப்பம், இன்னொரு முறை இந்த பூமியில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. பிணைகாஸ் இருக்கிற பலத்தோடு குத்துனான். அவன் மோத்தாச்சனை பார்த்துருந்தா குத்திருப்பானா, அம்மாவை பார்த்துருந்தா, அப்பாவை பார்த்துருந்தா குத்திருப்பானா, சமுதாயத்தை பார்த்துருந்தா குத்திருப்பானா, அல்ல சூழ்நிலைகளை பார்த்துருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பானா? ஆனால் அவன் கர்த்தரை மட்டும்தான் பார்த்தான். சபைக்குள்ளே அக்கிரமம் நடக்கு, சபைக்குள்ளே அநியாயம் நடக்கு, சபைக்குள்ளே இந்த வேலையை செய்கிறான்னு இவனை விடுவதான்னு ஒற்றையே போட்டான். ஆனால் கர்த்தர் அதை கனமாக பார்த்தார். கைத்தட்டி கர்த்தர். அப்போ சபைக்காய் வைராக்கியம் பாராட்டு. இருக்கிற பலத்தோடு செயல்படு. புரியுதா? உங்களோட ஆவிக்குள்ளே எவ்வளோ போகுதுன்னு எனக்கு புரியலை. ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவனா நீ இருந்தேனா பலனிலை நீ முந்தி பங்கடைவேன். 5 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யுத்தம் பண்ணு, வைராக்கியத்தோடு யுத்தம் பண்ணு, பலனிலை நீ முந்தி பங்கடைவ. அடுத்து, நீ எலும்பு, கால்களை கொண்டு யோர்தானில் வையே, நீ பலனிலை முந்தி பங்கடைவ. அடுத்து, உத்தமமாய் போய் சுற்றி பார்த்துட்டு வா, நீ பலனிலை பங்கடைவ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. பாரு, தாவீது சொல்லிட்டான்னு சொல்லி போய் கை ஒடிகிற அளவுக்கு சலித்து போகும் அளவுக்கு கையில் தாங்க அன்றைக்கி வேலை, கையில் தாங்க வேலை. இப்போ நமக்கு கை வேலையில் இல்லைங்க, வாயில் தாங்க வேலை. இந்த வாயை விரிவாக திறந்து அந்த ஆவியோடு யுத்தம் பண்ணுங்க. அதனால் பின்பற்றி போங்க கர்த்தருக்காக. கடைசியில் ஒருத்தன் பட்டயத்தை எடுத்தான், சபைக்காக வைராக்கியம் கொண்டான். அந்த தேவ சமூகத்தில் இவன் செய்கிற பாவத்தை பார்த்து ஒற்றே போட்டான். கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தர். இப்போ கடைசியில் சொல்லி முடிக்கலாமா? பிரயாசப்படுகிறவர்கள் இப்போ கேளுங்க சிஸ்டர், கொஞ்சம் பிரயாசப்படுங்க. நீ ஒரே 40 இருந்தீங்கன்னா 50க்கு வந்துடுங்க, 50 இருந்தால் 60க்கு வந்துடுங்க, 60 இருந்தால் 70க்கு வந்துடுங்க, 70 இருந்தால் 80க்கு போயிருங்க, 80 இருந்தால் 90க்கு போயிருங்க, 90 இருந்தால் 100க்கு போயிருங்க. 100% ஈசாக்கு விதை விதைத்து பலனை கொடுத்தான். சில விதை 30 தான் கொடுக்கும், நீ 30 இருக்காத. சில விதை 60 தான் கொடுக்கும், நீ 60 இருக்காத. சில விதை 100 கொடுக்கும். கைத்தட்டி கருத்துக்கு. அப்போ நீ என்ன மாறணும் சொல்லுங்கள்? உன் பிரயாசம் 100 மடங்கு இருக்கும். ஆண்டவர் உன்னை உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகி இவனை போல இந்த பட்டணத்தில் ஒருத்தர் இல்லைன்னு உன்னை பார்த்து சொல்லணும். கைத்தட்டி. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனு கர்த்தர் உனக்கு சொல்லணும். தானியலை குறித்து கர்த்தர் சொல்றார், என் பிரியமான புருஷனாகிய தானியலே, நீ ஜெபிப்ப தொடங்கின பொழுதே உனக்கு பதில் புறப்பட்டுச்சு என்று கர்த்தர் உன்னை குறித்து சொல்லணும். ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று கர்த்தர் சொன்னாரே, அதுபோல உன்னை குறித்து கர்த்தர் சொல்லணும். அப்படிப்பட்ட உத்தம இருதயத்தோடு நீ பின்பற்றும் பொழுது நீ பலனில் முந்தி பங்கடைய முடியும். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த சத்தம் கேட்குற அத்தனை பேரையும் கர்த்தர் தொடுவீராக. பலனில் இவர்கள் முந்தி பங்கடைய இந்த மாசத்துல கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. பிரயாசம் இவர்களுக்குள்ளே உண்டாகட்டு ராஜா. அதிக பிரயாசத்தோடு முன்னேறி போக கிருபை பாராட்ட. மகிமை உமக்கே தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.